சித்தாசிரமத்தின் துணைச் செயலாளர்கள் திரு வாசு ஆத்மராவ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள். சித்தஹ பகவான் சித்தஹ மங்களம் பிரணவத்வஜஹ மங்களம் ஸ்ரீ சித்தகுருஹு மங்களாய தனோ ஹரிஹி. இந்த தைப்பூச நன்னாளிலே நேற்று ஸ்ரீ மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரும் இந்த தெப்பத்திலே பவனி வந்து நேற்று அருமையாக அந்த அருள் பாலித்த இந்த ஸ்தலத்திலே, இந்த தெப்பக்குளத்திலே இன்று அடுத்த நாளான பௌர்ணமி அன்று அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிட்டி இருக்கிறது. இந்த அற்புதமான சித்தாசிரமத்திலே அடியனுக்கு வருவதும் போவதுமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வதற்காக சமஷ்டி தர்ப்பணம் இங்கே நடைபெறும். அதற்கு வந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிட்டி இருக்கிறது. அதே போல சித்த நரஹரி குருவுடைய கடாட்சமும் அடியனுக்கு கல்லூரியில் படிக்கும்போது கிட்டி இருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அடியனுக்கு சொற்பொழிவாற்ற தலைப்பு நியமிக்கப்பட்டது அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் என்ற தலைப்பு. இந்த தலைப்பிலே அடியன் இன்று உபன்யசிக்க நேர்பட்டிருக்கிறேன். இன்று இந்த சித்தராசிரமத்தில் அடியனுக்கு பேச மிக முயற்சி எடுத்த திரு வாசுதேவன் அவர்களுக்கு முக்கியமாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் மிக பெரிய ஸ்ரத்தையாளர். இந்த ஆசிரமத்துக்கு வந்து போகும்போதெல்லாம் அடியனுடன் தொடர்பு கொண்டு ஏதாவது ஒன்று கருத்தை பேசுவார், வழங்குவார், பகிர்வார், பெற்றுக்கொள்வார். அதுபோல சில பரிமாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அவருடன். நல்ல ஒரு நண்பர். சித்த தீபம் ஏற்றி விழா துவக்கினவர்கள் திரு கே.ஆர். நடராசன் அவர்களுக்கும், கே.ஆர். நடேசன், ஸ்ரீமதி ஜெயந்தி நடேசன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய ஸ்ரீ கே.எஸ். ரவீந்திரன் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கின்ற என்.கே.எஸ். கேசவன் அவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தகைகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவு ஆரம்பமாக போகிறது. பகவான் சித்தஹ மங்களம் பிரணவத்வஜஹ மங்களம் ஸ்ரீ சித்தகுரு மங்களாயனதனோ ஹரிஹி மங்களாயதனோ ஹரிஹி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். அடியேன் இன்று அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் சொற்பொழிவாற்ற இருக்கின்றேன். அடியேன் அமர்ந்திருப்பது ஒரு ஆசனம் என்று எல்லோரும் நினைக்கலாம். இது ஒரு பிரதானமான ஆசனம். அடியேன் இப்போது விண்ணப்பித்த நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோஜய முதீரயேத் என்று வியாசருடைய வார்த்தைகள் என்ன இருக்கின்றதோ இந்த பாரத தேசத்திலே, இந்த காற்று மண்டலத்திலே, காற்று வெளியிலே பறந்து விரிந்து காணப்படுகின்றதோ, அது ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த பாரத தேசத்திலே உதிர்க்கப்பட்ட வார்த்தை. அது ஜெயம் ததோ ஜெயமுதீரயேத் என்று வியாசரால் உதிர்க்கப்பட்ட வார்த்தைகளில் சிலவற்றை தான் அடியேன் என்று விண்ணப்பிக்கப் போகிறேன். எதுவுமே புதிது கிடையாது. எல்லாமே, எல்லா சத் விஷயங்களும் ஏற்கனவே சொல்லப்பட்டன, ஏற்கனவே உதிரப்பட்டன. சரஸ்வதி கடாட்சத்தால், ஸ்ரீ வியாச பகவானுடைய நாக்கிலிருந்து சரஸ்வதி கடாட்சத்தால் நாராயணனுடைய நாமங்களையும் அவருடைய பெருமைகளையும் சொல்ல வந்தவை என்பதுதான் திண்ணமான வாக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க. அடியன் இப்போ உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சொற்பொழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அறிமுக உரை கொடுத்தாங்க.
கொடுக்கும்போது விஜய்பாபுன்னு சொன்னாங்க. விஜய்பாபுவே கிடையாது, அடியேனே கிடையாது, அடியேன் தான் சொல்லணும், அடியேனே கிடையாது. ஏன்னா பேசுகிற எல்லாமே நம்முடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெரியோர்கள், ரிஷிகள், ஞானிகள், முனிகள், அவர்களெல்லாம் நமக்கென்று சேர்த்து வைத்த சொத்திலிருந்து ஒரு சின்ன துளியிலும் துளியான பாகத்தை தான் அடியேன் உதிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனதில் எல்லோரும் கிரகித்துக் கொள்ளுங்கள். இது ஏன் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், இன்று பேசப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே பல விஷயங்கள் நாம் மறந்தவை, பல விஷயங்கள் நாம் கேட்க விட்டவை. இன்னைக்கு அன்றாடத்தில் ஆன்மீகம் என்ற தலைப்பை ரொம்ப சுலபமாக பேசிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். இருக்கிறது, இல்லாதது, எதிர்க்கிறது, அப்புறம் தவிர்க்கிறது, மறுபடியும் ஏற்கிறது, அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஆன்மீகம்னா என்னங்கிறது ஒரு கேள்விக்கே இன்னைக்கு முதல்ல கேள்வி கேட்கணும். இல்லை, ஒரு காலத்தில் ஆன்மீகம்னு சொன்னாலே கேள்வி பதிலால் பிறந்தது தான் ஆன்மீகம். கேள்வி பதில். பகவத்கீதைனா என்ன? அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கண்ணன் பதில் அளித்திருக்கிறான். அதுபோலத்தான் உபனிஷதங்களும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பதில். ஸ்ரீ விஷ்ணு புராணம்னா என்ன? மைத்ரேயர் கேட்டிருக்கிறார், பராசர மகரிஷி பதில் அளித்திருக்கிறார். மைத்ரேயர் கேட்க பராசர மகரிஷி பதில் அளித்தது தான் ஸ்ரீ விஷ்ணு புராணம்ங்கிறது மகா காவியம். புராணங்களே ரத்னம்னு சொல்லுவாங்க, புராண ரத்னம்னு சொல்லுவாங்க. அதுபோல கேள்வி பதிலால் வளர்ந்தது தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, நம்முடைய சனாதன தர்மம் என்று பெரியோர்களால் போற்றப்படுகிறது. அப்பேற்பட்ட வேளையிலே அடியேன் விண்ணப்பித்த இந்த ஸ்லோகம் வியாசரால் போற்றப்படுகின்ற அனைத்து சத்விஷயங்களுமே நிரம்பி காணப்பட வேண்டும் இந்த பாரத தேசத்திலே. சித்த நரஹரி குரு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தொடர்பு அடியனுக்கு ஏற்பட்டது கல்லூரி காலங்களிலே. அடியன் சிறிது சிறிதாக சங்கீதம் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்தேன். அப்போது இங்கே ஒரு சங்கீத கச்சேரி நிகழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியது. அப்போது தான் சித்த நரஹரி குருவுடன் தொடர்பு கிடைத்தது. அவர் அதிகம் பேச மாட்டார். சொல்வது போலே அவருடைய திருக்கண் கடாட்சம் இருந்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள், ஞான விஷயங்கள் அப்படியே ஊற்று போல எடுக்கும். அப்படி ஊற்று போல எடுக்கும்போது அதை சேகரித்து கொண்டு வளர்ப்பதும் அதை விட்டு விடுவதும் நம் சுதந்திரம்தான், நம் கையில் தான் இருக்கிறது. அடியேன் என்னமோ பாக்கியத்தால் சிறிது சிறிதாக வளர்த்திருக்கிறேன் என்பது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது, நேற்று தைப்பூச திருவிழா ரொம்ப அருமையாக நடந்தது. அப்படி நடக்கும்போது இன்னைக்கு இந்த வைபவம், இந்த சித்த நரஹரி குருவுடைய குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. குரு பூஜை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அவங்க சித்தி அடைந்த வேளையிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த குரு பூஜை. இப்போ அடியேன் விண்ணப்பித்தது வியாசருடைய ஸ்லோகம், ததோ ஜெயம் உதீரையே. அதிகப்படியான இந்த விலையை நம்ம சமாளிக்கிறோன்னா தொகை வாங்கித்தான் ஆகணும் மக்கள்கிட்ட, கட்டளையாளர்கள்ட்ட. சொல்ல போல கோவில்களுக்கு, தர்மஸ்தாபனங்களுக்கு இருக்கின்ற இந்த சோதனை, இதில் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை போராட்டங்களுக்கு இடையிலே ஆன்மீகம் என்ற ஒரு பாடம் நமக்கு கிட்ட வேண்டும் என்றால் நமக்கும் அந்த கலை, அந்த கல்வி இருக்க வேண்டும், நமக்கும் அந்த ஆவல் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் இந்த கேள்வி பதினாலே பிறந்தது தான் இந்த ஆன்மீகம் எல்லாமே சொன்னேன். நமக்குள்ளே இருக்கிற கேள்விக்கு பதிலை தேடுறது தான் ஆன்மீகம். அப்படி கேள்வி பதிலில் பிறந்தது தான் இத்தனை இதிகாச புராணம் சொல்லும்போது, ஒரு காலத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் பிறந்திருக்கு. அடுத்த காலத்தில் என்ன பார்த்தோம்னா, அந்த கேள்வி பதிலை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். பகவத்கீதை, விஷ்ணு புராணம், இல்லை ஆழ்வார்களுடைய அந்த ஸ்ரீ சுக்திகளுடைய அந்த விசேஷ வைபவங்கள், ஆச்சாரியர்களுடைய வைபவங்கள், இதுபோல சத்குரு இந்த சித்த நரஹரி குருவுடைய சத் விஷயங்கள், அவருடைய வரலாறுகள், இதை போல அவர்களுடைய அந்த சாதனைகளை எல்லாமே கேட்கும்போது நமக்கு நல்ல சத் விஷயங்களை கேட்டு ஞானம் பிறக்கிறது, ஆன்மீக ஞானம் பிறக்கிறது. அதெல்லாம் பிறந்தது ஒரு காலம். அப்போ அந்த கேள்வி பதிலை அனுசரித்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில். அது ஒரு காலம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கேள்வி பதிலை கேட்கவர்களுடைய காரணங்கள், ஏன் அந்த குரு இப்படி செய்திருக்கிறார், எதற்காக அவருக்கு ஒரு ஆசிரமம் இங்கே இருக்கிறது, ஏன் அவர் சித்தி பெற்றார், ஏன் அவர் இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஒரு நியமனம் செய்தார் என்று அந்த கேள்வியெல்லாம் கேட்ட ஒரு காலம். எதற்கு பூஜை செய்ய வேண்டும், எதற்கு கோயிலுக்கு போக வேண்டும், எதற்கு நெற்றியில் நாம் திலகமிட வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்ட காலம் ஒன்று. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு. என்ன, கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னா வெறும் சொன்னா செய்யறதுப்பா, எங்கள் அப்பா சொன்னாரு நான் செஞ்சேன், கேள்வியே கேட்கறது இல்லை. அது ஒரு காலம்.
அடியேன்னு சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களாக நடந்த இந்த மாற்றங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாற்றங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேள்வி கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் சொன்னதை கேட்டாங்க, ஓகே, அது போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலம் என்ன தெரியுமா? கேள்வியே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விடைத்தாளே காணா, கேள்வியே காணா. என்னையான்னு கேட்டால் எல்லாம் அது இது கேளிக்கை விளையாட்டு மோகம் எல்லாம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க, தெரிச்சு ஓடுறாங்க. இன்னைக்கு வெளியில் போய் பாருங்க, சித்தாசிரமத்தில் இருக்கிற கூட்டம் எவ்வளவுன்னு பாருங்க. வெளியில் இந்த கேளிக்கைகளில் மூழ்கி கிடக்கிற மக்கள்களுடைய கூட்டத்தை எவ்வளோன்னு பாருங்க. லட்சோபலட்ச ஜனங்கள் அந்த கேளிக்கையிலையும் அந்த கோலாகலத்திலையும் மூழ்கி கிடக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வியாசர் கேட்டா சொல்லுவாரு, அதுதான் கலியுகம், கலியின் கோலாகலம் இது. இந்த கலியின் கோலாகலத்திலிருந்து ததோ ஜெயம் உதிரையேது, வெற்றி 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 ஜெயம். அப்படின்னா இந்த வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் சொன்னேன்ல பார்த்தீங்களா, இதில் எல்லாம் வெற்றி பெறதை பற்றி அவர் சொல்லலை. ஏன் கண்ணனே பூமியில் அவதாரம் எடுத்து ராமனே அவதாரம் எடுத்து வெற்றி பெற்றாங்கன்னா கடைசியில் போதும்பா இந்த உலக வாழ்க்கைன்னு கிளம்பி மறுபடியும் வைகுண்டத்துக்கு போகிறது தான் மிச்சம். இது உண்மையா இல்லையா? கண்ணனே பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, கண்ணா நீ வெற்றி பெற்றாயான்னு கேட்டால் ஏதோ வந்தேன்பா, 4 நல்ல ஆத்மாக்களை பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன், வைகுண்டத்துக்கு போயிட்டேன்னு சொல்லுவார். இதான் உண்மை, இதான் உண்மை சரித்திரம். என்ன காரணம்னா அலசி ஆராய்ந்து பார்த்து யார் எனக்காக இருக்கிறார்கள், யார் தன்னை அடைய வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறார்கள் என்று அந்த பூத கண்ணாடி அணிந்து பகவான் நம்மை எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு சொல்லி குருஸ்துதி. இது என்ன குருஸ்துதி? இதில் என்ன சொல்கிறாங்க? பிரம்மா சிவன் விஷ்ணுங்கிறத 3 தெய்வங்கள், பெருந்தேவர்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இதில் காக்கும் கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு. படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவன் சொல்கிறது பொதுவான சம்ஹார கடவுள்னு சொல்லுவாங்க. இதில் இந்த காக்கும் கடவுள் ஹரி, இவரை பற்றின ஒரு விசாரம். இவருக்கு என்ன காக்குறாரு? ஒருத்தர் கேட்டார், ஒரு நாஸ்திகர் கேட்டார், என்னப்பா ஹரி காக்குறாரு, என்னப்பா அவங்க கடவுள் காக்குறாரு? நேற்று போட்ட மாலையை கூட அவரால் காப்பாற்ற முடியல, சாயந்தரத்துக்குள்ளே காஞ்சிருது, என்ன காப்பாற்றுறாரு அவர் அப்படின்னு கேட்டார். வாஸ்தவமான பேச்சு தான். அவருக்கு அணிவிச்ச அந்த பூ மாலை அப்படியே காயாமல் ரசத்தோட அந்த மனத்தோட அப்படியே சாயந்தரம் வரைக்கும் இருக்கா என்ன? காஞ்சு போயிடுது. ஆமாம். அப்படின்னா காக்கும் கடவுள் என்பதற்கு அது அர்த்தம் கிடையாது. அவன் நாம் எப்போது அவனை அடைவோம் என்று காத்து கொண்டிருக்கும் காக்கும் கடவுள். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விளையாட்டு எல்லாருக்கும் தெரியுங்க. காலையில் மாலை போட்டால் சாயந்தரம் காய்கிறது என்ன பெரிய சாதனையா? இதனா அவர் சொல்லியா தெரியணும்? அப்படி கிடையாது அர்த்தம். காக்கும் கடவுள் என்றால் இந்த சம்மாரத்துக்கும் படைப்புக்கும் இடையிலே பிறவி இறப்பு என்ற இந்த இரு இடைவெளிகளே நாம் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறோமே, ஜென்ம ஜன்மாந்திரமாக எத்தனை ஜென்மங்கள் எத்தனை பிறவிகள், 84 லட்சம் ஜென்மாக்கள் என்று சொல்கிறார்கள். அந்த 84 லட்சம் ஜென்மாக்களே ஒரே ஜென்மாவா எத்தனை பிறவி எடுத்திருப்போமோ தெரியாது. எத்தனை சைபர் போடுறது நம்ம. அத்தனை ஜென்மாக்கள் எடுத்த பிறகு மதுரை எம்பதியிலே சௌராஷ்டிரா சமூகத்திலே சித்த நரஹரி குருவுடைய இந்த சமஸ்தானத்திலே வந்து நாம் எல்லாம் சத்விஷயங்களை கேட்கிறோம் என்றால் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதுவும் இத்தனை லட்சோபலட்ச ஜனங்கள் என்ன உலக வாழ்க்கையிலே கேளிக்கைகளிலே போகங்களிலே திளைத்துக் கொண்டிருக்கும் போது ஆன்மாவை பற்றிய விஷயத்தை, ஆழ்ந்து கிடக்கின்ற விஷயத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான். இதில் சந்தேகமே கிடையாது. என்ன வடித்து எடுக்கப்பட்ட பகவானால் குருவுடைய கடாட்சத்தால் வடித்து எடுக்கப்பட்ட நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடியனுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நண்பர்கள் என்றால் யார் என்று பார்த்தோம் என்றால் பகவான் ஹரிதான் உண்மையான நண்பன். அவன்தான் நண்பன். அவன்தான் எப்பவுமே நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறான், நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு சொன்னது போல் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான் சொல்லும்போது அந்த நண்பனை நாம் உணர்கிறோமா? இன்னைக்கு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல எதிரி யார் தெரியுமா? சாதி. என்ன ஆன்மீகம்லாம் என்னப்பா? எல்லாம் ஜாதி தான்ப்பா. இதை பிரித்து வச்சு கண்ணன் சொல்லியிருக்கான், சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக. அதையும் சரியாக படிக்க மாட்டான். சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டத்தை மட்டும் படிச்சிருவான். என்ன இந்த 4 வர்ணத்தை நான் தான் படைச்சிருக்கேன்னு அவன் சொல்லிட்டான்ப்பா. உண்மையை தான் சொல்லியிருக்கான். பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்னு சொல்லி 4 வர்ணத்தை சொல்லிட்டான். அந்த 4 வர்ணத்தை நான் படைச்சிருன்னு சொன்னால் படைச்சிருக்கேன், அதுக்கு என்ன செய்ய முடியும்?
என்ன இன்னைக்கு நம்ம ஒரு செடி வாங்குகிறோம், தொட்டியில் அப்படியே தூக்கிட்டு அந்த வளர்க்குற அந்த ஒரு தோட்டக்காரர்கிட்ட நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வளர்ப்போம். துளசி செடியை வாங்கிட்டு வந்து வளர்ப்போம். கரெக்டு தானே? சரி தானே? துளசி செடியை, நல்ல ஒரு அழகாக இருக்க துளசி செடியை இல்லை ஒரு ரோஜா பூ செடியை வாங்கிட்டு வந்து வளர்ப்போம். யாராவது சீமக்கருவேல மர செடியை போய் நம்ம தொட்டியில் வச்சு வளர்ப்போமா? நினச்சி பாருங்க. சீமக்கருவேல மரம் இன்னைக்கு ஊரு பூரா நிறைஞ்சு கிடக்கு. யாரோ ஒரு பெரிய புண்ணியமா விறகு கட்டை நிறைய கிடைக்கணும்னு சொல்லி விதைச்சதை இன்னைக்கு விளைஞ்சு காடா நிற்கிது. இருக்கிற பூமி அடியில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த செடியை நம்ம யாராவது ஒரு தொட்டியில் வச்சு அழகாக கொண்டு வந்து வீட்டில் வளர்ப்போமா? அப்படித்தான் நிறைய விஷயங்களை நம்ம தொட்டியில் வச்சு வீட்டிலையும் மனசுலையும் வச்சுக்கிட்டு எல்லா இளைஞர்கள் இடையிலையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன எப்படி இருக்கும் இன்றைய நிலைமை, இன்றைய கலியுகம் என்பதை நினைச்சு பார்க்க வேண்டும். என்ன அப்படி ஒரு அகோரமான நிலைமையில் இன்னைக்கு கலி போயிட்டு இருக்கு. இன்னும் முத்தலை. என்ன கலி இன்னும் முத்தலை. ஏன்னா கலி வந்து 4,20,000 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இன்னைக்கு இருக்கிற கணக்கு பார்த்தா 5020க்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன கலி, என்ன இது இந்த சுலபமான கலியில் இது போன்ற ஆன்மீக விஷயங்களை கேட்டு அந்த ஜெயத்தை அடைய வேண்டும். என்ன அந்த ஜெயத்தை அடைய வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதெல்லாம் சாத்தியமே கிடையாது. வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். தர்ம, அர்த்த, காம, மோட்ச என்ற இந்த 4 புருஷார்த்தங்களையும் எல்லோரும் படிக்க வேண்டும். ஒவ்வொரு சிறு வயது பையன் முதல் படிக்க வேண்டும். இந்த கல்வி நிறுவப்பட வேண்டும். நிறுவப்பட்டால்தான் சித்தாசிரமத்தில் அந்த குருவுடைய ஆத்மா சந்தோஷப்படும், நிறைவு பெறும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அன்னதானத்தை பற்றி நிறைய பேசினாங்க. அன்னதானம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திருவிழா காலங்களில் அடியேன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தொன்னையில் வச்சு தட்டில் வச்சு சிந்தி செதறி கிடக்கின்ற அளவுக்கு அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு உண்மையை அடியேன் இன்று உணர்த்த முற்படுகிறேன். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு வழங்கப்படுவது மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் அதுவும் அந்த செடிக்குண்டான அன்னம்தான். ஒரு பசுமாட்டுக்கு கீரைக்கட்டை கொடுத்தாலோ வாழைப்பழத்தை கொடுத்தாலோ அதுவும் அன்னதானம்தான். என்ன வறியவர்களுக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவது மட்டும் அன்னதானம் கிடையாது. யார் வாழ்க்கை பிராணன் காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட இருக்கிறதோ, காக்கைக்கு சாதம் வைக்கிறதோ எல்லாமே அன்னதான கேட்டகரி தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, அடியேன் விண்ணப்பிப்பது வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அதிகப்படியாக ஒரு சாதமோ ஒரு உணவோ வீணாகிற அளவிற்கு அன்னதானம் செய்வது ஒரு லட்சணமாக இருக்காதுன்னு சொல்லுகிறேன். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்ற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிட்றவங்க தான் வந்து உட்காரான் பந்தியில். என்ன இன்னைக்கு பசுமாடுகள் பூரா பார்த்தீங்கன்னா தெருவை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, குப்பையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கீரைக்கட்டு கொடுக்க அமாவாசை அன்னைக்கு பசுமாடை தேடி எங்கே போகணும்னா குப்பை மேட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. அங்கே தான் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னா எம்ம அவலமான நிலைமையில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு காலத்தில் காமதேனு பசுங்கிற அந்த பசுவை வைத்து கொண்டுதான் ரிஷிகள் எல்லாமே அந்த பாலையும் நெய்யையும் வைத்து கொண்டுதான் ஞானத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்றால் பசுவுக்கும் நாம் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்பதையும் அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஏன்னா அடியேன் சிறிது காலமாக பசுவுடைய அருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இப்போது என்னை அறிமுகப்படுத்தும் போது செயலாளர் ஸ்ரீ சனாதன கோஷாலா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப முயற்சி எடுத்து ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே பசு தான் வந்து நிற்கிது. என்ன காரணம்? புண்ணியம்னாலும் சரி சுப நிகழ்ச்சினாலும் சரி பசுவைத்தான் தேடுறோம். இன்றைக்கி எத்தனை பேர் கோதானம் செய்யணும்னு துடிக்கிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 100 பேர் என்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிட்டு அந்த வரிசை பட்டியலில் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க. கோதானம் செய்யணும். கோதானம் செய்கிறதுக்கு சரி யார் காப்பாற்றுறது பசுவை வாங்கிக்கிட்டு? என்ன சித்தாசிரமத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன் பெரியவங்கள்ட்ட. அப்படின்னு சொல்லும்போது யார் காப்பாற்றுறது? கோதானம் வாங்கிக்கிறது சரி. இன்னைக்கு பசுவை வளர்க்குற செலவை விட என்ன அது வெட்டுக்கு அனுப்புனா ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் போல் அப்படி இருக்கு நிலைமை இன்னைக்கு. ஏன்னா ஒரு பசுவை வந்து தண்ணி குடிக்கும்போது துரத்துனாலே பாவம்னு சொல்கிறாங்க. தண்ணி குடிக்கிற பசுவை வந்து அப்படின்னு துரத்துனாலே பாவம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன கொடுமைகள் பசுவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் எண்ணிக்கை வைத்து பார்த்தால் அதற்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு சுலபமாக வந்து ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்படி இருக்கும்போது
அன்னதானம்னு சொல்லும்போது இதுவும் நம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னதானம்னா எல்லா ஜீவன்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் அன்னதானம். முக்கியமாக சொல்லிக்கிறேன். அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு சொல்லும்போது இந்த சித்த நரஹரி குருவுடைய சில அவருடைய சரித்திரம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இப்படி போன்ற மகான்கள் எல்லாம் நாம் காண்பதே அரிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தெப்பக்குளத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய அந்த ஆஸ்தானம், அவருடைய பிருந்தாவனம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே அவருடைய நினைவிடமாக நம்ம நல்ல ஒரு சத்சங்கங்கள், கச்சேரிகள், நல்ல ஒரு பஜனைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லும்போது ஒரு பள்ளியே இருக்குங்க. அப்படின்னு சொல்லும்போது இது போன்ற சத் பீடங்கள், சத் மடங்கள் எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணத்துக்காண்டி இருக்குன்னா, நம்மை உணர்த்துகின்ற ஆன்ம கல்வியை உணர்த்துகின்ற அடையாளங்களாக இவைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. நம்ம எவ்வளவோ நகை வச்சுருக்கோம், வீட்டில் எவ்வளவோ நகை வச்சுருக்கோம், எல்லாத்தையுமா நம்ம அணிஞ்சிக்கிட்டு போகிறோம். எத்தனை நகைகள் உள்ள பத்திரமா வங்கியில் வச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம வீட்டிலே பூட்டி வச்சுருந்தோம். இன்றைக்கி என்னமோ தெரியல, இந்த வங்கியில் போய் வச்சு எடுக்கிறதுன்னு வழக்கமாகி போச்சு. அதுவே இன்றைக்கி தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இன்றைக்கி வங்கியில் தான் நம்ம வைக்கிறோம். நகைகள் சிலதை அணிஞ்சிக்கிட்டு விசேஷ காலங்களில் பவனி வர்றோம் நம்ம. அதுபோல் இந்த ஆன்மீக விஷயங்களுக்குண்டான வங்கி எங்கே இருக்குது? அந்த அருட்கடாட்சங்கள் எங்கே கிட்டுதுன்னா, இது போன்ற மகான்கள் தான் அந்த ஆன்மீக வங்கிகள். இவர்கள் தான் வங்கிகள். இவர்கள் ஆசைப்பட்டுவதுதான் இவருடைய அருள் கிடைத்தால் அது விரிவடைகிறது, விரிவாகிறது, அது விஸ்தீரணமாகிறது என்பதுதான் நாம் உணர வேண்டும். குருவுடைய சில வார்த்தைகளெல்லாம் படிக்கும்போது சத்சங்கங்கள் நிறைய நடக்க வேண்டும் என்பது அவருடைய வலியுறுத்தல். சத்சங்கங்கள்னு சொல்லி இன்னைக்கு நிறைய சத்சங்கங்கள் மதுரையில் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா ராமாயண சாவடி இருக்குது, மகாலஞ்சியில் சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் சத்சங்கம்னே பேர், அதுக்கு பேர். இப்படி சத்சங்கம் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் நடக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா பூரா மணப்பெண் என்ன அப்படியே பெண் பார்க்குற வைபவங்கள், அப்புறம் வளைகாப்பு என்ன, இந்த மாதிரி ஒரு விழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, குடும்ப விழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ வருமானம் வந்துகிட்டு இருக்கு, எல்லாமே வருமானத்துக்காண்டி தான். சத்சங்கங்கள் இங்கே நடக்குதுன்னா அதிசயமாக இருக்குது. அப்படின்னா இந்த ஜெயத்தை அனுபவித்தவர்கள் தான் இது போன்ற சித்த நரஹரி குரு போன்ற மகான்கள் எல்லாமே. ஜெயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மோக்ஷம், அதுதான் முக்தி. இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக பிறவி கட்டிலிருந்து விடுபடுவதுதான் ஜெயம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கண்ணனுக்கு நாம் கொண்டாடுறோம். கொஞ்சம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய அந்த ஜெயந்தி அப்போ பேசினேன். ஜெயந்தினா என்னப்பா அப்படின்னு கேட்டால், ஜெயம் என்றால் நம்ம எல்லாம் பிறக்கிறது, ஜ என்றால் ஜனனம். அதுதான், அதை வச்சு தான் ஜாதினே வருது. என்ன ஜன்னா ஜனனம்னு அர்த்தம். ஜாதி இல்லைன்னா ஜனனமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை ஜனங்கள் இருக்கும், நம்மளாம் ஜனனம் இல்லையா? ஜனனம் இருக்கிறது, அதான் அந்த ஜனனத்தை அந்தி என்றால் கடைசியாக இந்த பிறவியை ஆக்குவது தான் ஜெயந்தி. அந்த ஜெயந்தியை பெற்றவர்கள் தான் இது போன்ற மகான்கள் எல்லாமே. நடனகோபால நாயகி சுவாமிகள், நம்ம சித்த நரஹரி குரு போன்ற மகான்கள் எல்லாமே அந்த ஜெயந்தி தான் ஜெயம் 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 என்று வியாசர் உதிர்ந்திருக்கிறார். இன்னைக்கு அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் என்ற தலைப்பு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே இத்தனை கூட்டி பெருக்கி மொழிகி இத்தனை அலங்காரங்கள் செய்ய வேண்டியிருக்கு நம்முடைய மனதுக்கு எல்லாமே. முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு அழுக்குகளும் அவ்வளவு தேவையில்லாத விஷயங்களும் மனதிலே பொருத்தப்படுகின்றன இன்றைய வாழ்க்கையிலே. அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கூட்டி பெருக்க வேண்டுமா இல்லையா? அதுக்கப்புறம் தானே நம்ம அலங்காரமே செய்ய வேண்டியிருக்கிறது போகிற நிலைமை இன்னைக்கு. அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு சொல்லும்போது என்ன அன்றாட வாழ்வு? காலையில் எந்திரிக்கிறோம், அலுவல்களை பார்க்குறோம், சாப்பிட்றோம், என்ன எல்லாமே காலை கடன் மாலை கடன் அப்படியே இரவு கடன் முடிச்சுட்டு படுக்க போயிடுறோம். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதானே அன்றாட வாழ்க்கை. இதில் இடையில கேளிக்கைகள், அரட்டைகள், என்ன வேறு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, வைபவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு க்ஷணப்பொழுதிலும் பகவானை நினைக்கக்கூடிய அந்த யுக்தி தான் ஆன்மீகம், அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். அந்த நினைவை ஊட்டுவதுதான் ஆன்மீக கல்வி. அப்படின்னா அந்த நினைவு எப்படி ஊட்டுறது அப்படின்னா, பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நாமெல்லாம் இதை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த 2 கைகளையும் வச்சுக்கிட்டு என்ன 7 தடவை ஹரின்னு சொல்லணும். என்ன 7 தடவை ஹரி. முதல்ல இந்த விரல் நுனிகள் பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டே மகாலட்சுமியை தரிசனம் செஞ்சு, மகாலட்சுமி வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படமோ இல்லை கோவில்களில் நம்ம பார்த்த அந்த தேவி படமோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு, தேவி உருவமோ நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே தரிசனம் செஞ்சுக்கிட்டே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு, இந்த நடு மத்திய ரேகை இருக்குல்ல, அதில் சரஸ்வதியை நினச்சிக்கணும்.
என்ன. அப்புறம் இந்த 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 மூலரேகை இருக்குல்ல, மூலரேகைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு நாடி ரேகைன்னு சொல்லுவாங்க, அது சின்னமாக ஒரு வளைய மாதிரி இருக்கும். அந்த நாடி ரேகையை நினச்சிக்கிட்டு ஹரி ஹரின்னு சொல்லிட்டு 7 தடவை சொல்லணும். அப்போ அந்த ஹரி சொல்லும்போது பகவான் நாராயணனையே நினைக்க வேண்டும். என்ன, அதுபோல ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு 7 தடவை சொல்லிட்டு தான் நம்முடைய நாளையே அன்றாட வாழ்வில் துவங்க வேண்டும். இதுதான் ஹரி. என்ன, இந்த ஹரியை சொல்லும்போது என்னப்பா ஹரின்னு சொல்கிறேன், ஏற்கனவே நான் ஹரியில் இருக்கேன், நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இது வேற இது நிப்பாட்டி கையை பார்க்க சொல்கிறேன், ஹரின்னு சொல்ல போகிறேன்னா இதனால் என்ன ஆகும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய நேற்றைய பாவங்கள் எல்லாம் இன்று தொலைந்து விடும்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஆட்டோமேட்டிக்காக தொலைஞ்சிருன்றாங்க, எவ்வளோ சுலபமாக இருக்குது அப்படின்னா. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவோம், எல்லா அநியாயங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படி கிடையாது. பாவங்களையே நாம் தொடாத அளவுக்கு, நம்மை நோக்கி வந்தாலும் அதனை உதறி தள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நமக்கு பெருகும் என்பதுதான் இந்த ஹரிநாமம். அப்படின்னா பாவங்கள் நமக்கு அண்டாது என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஞானம் பிறக்கும் என்று சொன்னதுனாலே இந்த ஹரி என்று சொல்லப்பட்டு தான் நாளே துவங்குகிறது. எப்படி இருக்கும் பாருங்கள் அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னா. அப்புறம் நம்ம காலைக்கடல்லாம் கழிச்சிட்டு ஒவ்வொரு வேளையிலையும் நம்ம ஸ்நானம் பண்ணும்போது பகவானை நினைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஸ்நானம் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம்? இன்றைக்கி எல்லாமே குளியலறை தானே, எல்லாமே பாத்ரூம் தான். கதவை சாத்திட்டு உள்ளே என்ன பண்ணுறானே தெரியாது, பாட்டு பாடுறானா, ஆட்டம் ஆடுறானா, என்ன செய்கிறானே தெரியாது, பூரா வேறு பாடு ஓடிக்கிட்டே இருக்குது. சினிமா பாட்டு ஓடுது, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. வெளியே வர்றானா வரவே மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு அடைஞ்சு கிடக்கிறாங்க அந்த குளியலறையில். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அடியேன் விண்ணப்பிக்கிறேன், குளியலறையில் குளித்தாலும் நம்ம புண்ணிய ஸ்நானம்னு தான் சொல்கிறோம். எந்த ஒரு நாட்டிலையும் புண்ணியம் சேர்த்த நாடு நான் பார்த்ததே இல்லை, அடியன் பார்த்ததே இல்லை. குளியலுக்கும் ஒரு புண்ணியம் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேகத்திலே உறையும் தெய்வங்களே ஒரு சாஸ்திரம் இருக்குது. நெற்றியிலிருந்து இந்த சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் தெய்வங்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அப்படி சொல்லும்போது நம்ம குளியல் பண்ணும்போது எல்லா தேவதைகளுக்கும் ஸ்நானம் செய்கிறோம், அபிஷேகம் செய்கின்றோம், திருமஞ்சனம் செய்கின்றோம் என்பதை உள்ளத்தில் நினைத்து கொண்டு கங்கை ஜெயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நன்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதிம் குருன்னு சொல்லி நம்ம வைகை ஆற்றையும் நினைத்து கொண்டு நாம் குளிக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னதமானவர்கள் நாம் எல்லாம் வீணாகக்கூடாது, நாம் எல்லாம் முக்தி அடைவதற்குண்டான முயற்சி செய்கின்றவர்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்வதுதான் இந்த அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். அப்படின்னு சொல்லும்போது குளிக்கிறதுக்கும் ஒரு ஆன்மீக கல்வி. அப்படின்னா குளித்த பிறகு என்ன பண்ணணும்? முக்கியமாக பிராமணர்கள் வைசியர்களும் சொல்லலாம், வியாபாரம் பண்ணுறவங்களும் சொல்லலாம், சந்தியாவந்தனம் ஒரு கடமை இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. செய்கிறது செய்யாதது அதிலுக்குள்ள சிரமம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா வழக்கம் அதான் விட்டுப்பட்டு போச்சுல. ஏன்னா புஸ்தகத்தில் கொஞ்சம் பக்கத்தை காணாம்னு சொல்லுவாங்களே, அதுபோல் சில பக்கம் காணாம். இன்னைக்கு என்ன தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது, தேடுறதுக்கு கூட எதை தேடுறதுனே தெரியல. அதான் பரீட்சையில் வினாத்தாள் இருக்கும், விடை தெரியாது. அந்த விடைக்குண்டான புஸ்தகத்தை கையில் கொடுத்தால் கூட விடை எங்கே என்று பார்க்க தெரியாத அளவுக்கு புரட்டிக்கிட்டே இருப்பானா, நேரம் முடிஞ்சு போயிடும், பேப்பரை வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம நிலைமை இன்னைக்கு ஆன்மீகத்தில். என்னென்னு தேடுறதுக்கு கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடக்கிறோம். சொல்லும்போது இந்த சந்தியாவந்தனம் மிக மிக அவசியமானது. அதை செய்துவிட்டுத்தான் மற்ற சத்காரியங்களில் நாம் இறங்க வேண்டும். பூஜையோ புனஸ்காரங்களோ திதியோ தர்ப்பணமோ இல்லை கிரகப்பிரவேசமோ ஹோமமோ கோயிலுக்கு போவதோ எந்த ஒரு விஷயமானாலும் சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது அப்படின்றது நியமனம். இது எல்லா பிராமணர்களும் செய்யணும். எல்லா பிராமணர்களும், எல்லா வைசியர்களும், சத்திரியர்களும், அரசர்களும் செய்ய வேண்டும் சந்தியாவந்தனம். சில விஷயங்கள், சில வேத பாகங்கள் அதில் தவிர்க்கப்படும். முழுசாக செய்ய வேண்டும் என்று பிராமணர்கள். என்ன, யஜுர்வேதம் கற்றவர்கள் யஜுர்வேத அந்த சாகைகளை எல்லாம் அப்போது நாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டும் சந்தியாவந்தனம் செய்யும் போது. அப்படின்னு சொல்லும்போது சந்தியாவந்தனம் செஞ்சுட்டு ஆராதனை, தேவ ஆராதனை செய்ய வேண்டும். தேவ ஆராதனை செய்யணும்னா பூஜைகள் செய்ய வேண்டும். முக்கியமாக இந்த ஸ்தானத்தில் ஒரு முக்கிய விஷயம் சொல்லப்படுதுங்க. நம்ம குளியலறையில் குளித்தாலும் ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது. ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது. ஆண்களும் பெண்களும் யார் இருந்தாலும், சின்ன பையனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடை இருக்க வேண்டும். ஒரு ஆடை கூட இல்லை, 2 ஆடை இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. அடியேன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சும்மா சொல்லலை. என்ன, அதையும் சொல்லிக்கிறேன். என்ன, 2 ஆடை நாம் உடுத்தி கொண்டு தான் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பது விதி. அப்படின்னா இதெல்லாம் செஞ்சால் ரிஷிகளும் மகான்களும்
நம்மை காண்பார்கள். அந்த பூத கண்ணாடியை வச்சு யாரா செய்கிறான், இதெல்லாம் சாஸ்திரப்படி யாரா இருக்கான், புடுறாவன அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துருவாங்க. மோட்சத்துக்கு சுலபமாக இருக்கும் என்பதால், ஜெயத்துக்கு சுலபமாக இருக்கும் என்பதால் இதை அடியேன் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா ஸ்நானம், சந்தியாவந்தனம், திருமஞ்சனம், திருவாராதனம் எல்லாம் செய்யும் போது ஆன்மீகம் அன்றாட வாழ்வில் நம்முடனேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம உணவுக்காக அமர்கிறோம். அப்படி உணவுக்காக அமரும் போது நம்ம ஏதோ ஒரு பட்சணம் இருக்குது, ஏதோ ஒரு இட்லி தோசை இல்லை சாதம் இருக்குன்னு சொல்லி அப்படியே வாயில் போட்டுக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானிச்சு, என்ன இந்த உணவு உள்ளே போகுதுல்ல, இந்த உணவு உள்ளே நம்ம நாக்குக்குள்ளே போகிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது. உள்ளே போன பிறகு யாரா ஜீரணிக்கிறான்? உள்ளே போன பிறகு யார் ஜீரணிக்கிறான்? யார் அந்த எல்லாம் அந்த வயிற்றெரிச்சல் சொல்லுவாங்கள்ல, என்ன வயிற்றெரிச்சல் எல்லாத்துக்கும் நல்லதுங்க. என்னப்பா வயிற்றெரிச்சல் நல்லதுங்கிற, அது கெட்டதில்லை. வயிற்றெரிச்சல் இருக்கக்கூட உள்ள வயிற்றில் எரிஞ்சாதான் ஜீரணமாகும். அந்த எரிக்கிறது யாருன்னா சாட்சாத் பகவானான கண்ணன் ஹரி. அவன் தான் உள்ளே வந்து ஒரு அடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னத்தையெல்லாம் முழுங்குறோம். என்ன இதில் கடிக்கிறது இருக்குது, கூழாக்கி நக்கிறது இருக்குது, குடிக்கிறது இருக்குது, என்ன இத்தனை விஷயங்கள் மெல்லுறது இருக்கு. இத்தனையான சதுர்வித அன்னங்கள் இருக்கின்றன. அந்த சதுர்வித அன்னத்தையும் உள்ளே இருந்து வைஸ்வாரணோ பூத்வா, அகம் வைஸ்வாரணோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதாக அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றான். அகம் வைஸ்வாரணோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதாக, என்ன பிராணாபான சமாயுக்தாக சதுர்வித அன்னம் பச்சாம்யகம்ன்றது பகவத்கீதையில் இருக்கிறது. கண்ணனுடைய வாக்கு. கண்ணன் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்கான் பார்த்தீங்களா? ஜீரணத்தை பற்றி பேசியிருக்கான். இன்றைக்கி முக்கியமாக இருக்கிற கோளாறே அஜீரண கோளாறு தான். ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா வியாதிகளுக்கும் மூலம் எங்கேன்னு நம்ம எந்த வைத்தியத்தை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமாக இந்த நான் சொல்கிறது அலோபதிக்கு சொல்லலை, முக்கியமாக ஒரு வைத்தியம் அப்படின்னு எடுத்தாலே நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இங்கே கூட சித்தாசிரமத்தில் கூட நிறைய வைத்தியங்கள்லாம் இருக்குது. என்ன அந்த மாதிரி சித்த வைத்தியமோ இல்லை ஆயுர்வேதமோ அதை அனுசரித்தோம்னா பித்தம் வாயு கபம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதை சூழ்ந்து இருக்கும் என்றால் இந்த வயிற்றில் ஆகின்ற ஜீரணத்தை சூழ்ந்துதான் இருக்கும். கண் பார்வை குறைஞ்சாலும், தலைவலி வந்தாலும், வயிற்று வலி வந்தாலும், என்ன இருதய வலி வந்தாலும், இருதய அடைப்பு இருந்தாலும் எல்லாத்துக்குமே என்னடா மூல காரணம் தேடணும்னா இந்த சாப்பாட்டு செரிக்கிறது தான் மூல காரணம். இது சரியான அளவில் சமாயுக்தாக பிராணாபான சமாயுக்தாக அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறான். அப்படின்னா நம்ம உடல் எத்தால் ஆயிருக்கிறது, எத்தனால் வளர்ந்து கிடக்கிறது, எத்தனால் இது இயங்குகிறது என்று பார்த்தாமன்னா எல்லாமே வாயு வாயு வாயு. அடியன் கூட சொல்லுவேன், திடீர்னு எங்கேயாவது அரிப்பு இருக்குது இல்லை எங்கேயாவது வலி இருக்குன்னா என்னன்னு கேட்பான் என்னுடைய மகன். வாயு கோளாறு இருக்கும், எல்லாத்துக்கும் வாயு கோளாறுங்கிற என்னப்பா நீங்கள் அப்படின்னு கேட்டான். உண்மையிலே அதான்டா வாயு கோளாறு தான்டா. பிராணன் சரியாக சமமாக இயங்கினால் எந்த ஒரு கோளாறும் வராது. நமக்கு இந்த பிராணாபான இந்த வாயுக்கள் எல்லாம் சரியாக இயங்காத பொழுது, நம்ம கண்டதை சாப்பிட்டுட்டு சரியாக ஜீரணமாகாத பொழுது, கண்ணனுக்கு தொந்தரவு கொடுக்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பமாகிறது. அந்த உள்ள இருக்கிற சமையலுக்கான கண்ணனுக்கு தொந்தரவு இருக்காத அளவுக்கு நம்ம எல்லாமே சரியான சாத்வீக உணவுகளை உட்கொண்டால் நமக்கு எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தால் கூட தீர்ந்துவிடும் என்பதுதான் நம்பிக்கை சனாதன தர்மத்திலே, இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே என்பது போல உணவு உட்கொள்ளும் போது கண்ணனை நினைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் தான் உள்ள ஜீரணிக்கிறான். அப்போ அவனை நினைத்து கொள்ள வேண்டும், ஹரியை நினைத்து கொள்ள வேண்டும். கோவிந்த கோவிந்த கோவிந்தன் சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்லோகமாக சொல்லி நாம் உணவு உட்கொள்ள வேண்டும். இந்த பிராணாய ஸ்வாகா, அவானாய ஸ்வாகா, வியானாய ஸ்வாகா, சமானாய ஸ்வாகா, பிரம்மணே ஸ்வாகான்னு சொல்லி கூட உட்கொள்ளலாம். இது விரிவாக செய்யும்போது பரிசேஷனம்னு சொல்லி அந்த உணவு அந்த இலையை வந்து ஒரு 3 தடவை சுற்றிட்டு அப்புறம் சாப்பிட்றது இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அன்றாட வாழ்விலே. அப்படி சொல்லும்போது இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம தயார் நிலையில் ஆகிட்டோம் வெளியில் போகிறதுக்கு. வண்டியில் வாகனத்தில் ஏறி அலுவலகத்துக்கு போகணும். இன்றைக்கி நாள் சம்பாதிக்க வேண்டிய நாள், நல்ல கல்லா கட்டணும்னு சொல்லி கிளம்பும்போது கேசவ கேசவ கேசவன்னு 3 தடவை சொல்லிக்கிட்டே கிளம்பணும். அப்படி கிளம்புனீங்கன்னா எந்த துர்தேவதையும் நம்மை அண்டாது. ஏன்னா கேசவனை நாம் அழைத்திருக்கிறோம். கேசி என்ற அரக்கனை
கொன்றவனை நாம் அழைத்திருக்கிறோம் சொல்லும்போது அரக்கர்களும் பூதங்களும் பிசாசுகளும் எங்கே சுற்றி இருந்தாலும் இவன் கிட்ட இருக்கிறது கேசவன் தெரிஞ்சிடும் உனக்கு. நமக்கு பகவானை தெரியுதோ இல்லையோ, அது போன்ற தேவதைகளுக்கெல்லாம் பகவானை நல்லா தெரியும். ஏன்னா அவஸ்தைப்படுறது அவங்க தானே. நம்ம இன்னைக்கு சுகபோகத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. தெரியும் நம்ம என்ன பாவங்கள் என்ன புண்ணியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்த ஜென்மா என்ன ஆகப் போகிறது என்ற கேள்வி நமக்குள் பிறந்தால் நாம் எல்லாம் வெளுத்துக் கொள்வோம் என்பது போலே இந்த கேசவ 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 என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் வாகனத்தில் ஏறி கிளம்ப வேண்டும். அலுவலகத்திலே அலுவலகத்திற்கு போன உடனே என்ன செய்கிறோம், அங்கே இருக்கிற சாமி படத்துக்கு தீபத்தை ஏற்றுகிறோம். இன்னைக்கு அடியேன் சொன்னது போல தீபம் ஏற்றுதல் என்பதே ஆன்மீகத்தின் துவக்கம். தீபம் ஏற்றாமல் வழிபாடு செய்ய முடியாது. நம்முடைய சனாதன தர்மத்திலே வெறுமனே நம்ம கை தூக்கி வணங்குறதெல்லாம் வெளியில் வேணா செய்யலாம், ஆனால் உள்ள கோயிலுக்குள்ளேயோ இல்லத்துக்குள்ளேயோ வந்துட்டோம்னா தீபம் ஏற்றப்பட வேண்டும். ஏன்னா தீபம் ஏற்றும் போது மந்திரம் சொல்லலாம். அடியேன் விண்ணப்பது போல இந்த சித்த நரஹரி குரு பீடத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நல்ல அருமையான மந்திரங்கள். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே நம்ம தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபமே சாத்வீகமாகிறது. இன்னைக்கு முக்கியமாக இந்த நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நெருப்போட விளையாடுறாங்கன்னா, நெருப்பில் என்ன சமைக்கணுமோ அதைத்தான் சமைக்கணும். இன்றைக்கி வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ கூட வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு என்னத்தையோ உள்ள அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அது அதெல்லாம் கழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதையெல்லாம் நெருப்புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா களி முத்திக்கிட்டே வரும், வேறு ஒன்றும் கிடையாது. முக்கியமாக இந்த களி முத்துறதுனா என்னென்னு தெரியுமா? களி என்னன்னு தெரியுமா? களி என்னன்னா ஆண்டவனை மறக்க செய்வது தான் களி. நல்லா புரிஞ்சுக்குங்க. களி என்ன வேற எதுவும் கிடையாது, உங்களுக்கு ஆண்டவனை மறக்க செய்வது தான் களி. நீங்கள் ராக்கெட் விடுறீங்களோ, 10 கார் வச்சுருக்கீங்களோ, 20 பங்களா வச்சுருக்கீங்களோ, 30 கிலோ தங்கம் வச்சுருக்கீங்களோ, இதெல்லாம் கணக்கு கிடையாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவன் மறந்துடுவான். ஆண்டவன் நம்மளை மறந்துடுவான். நீ என்ன கண்டுக்க போகிறதில்ல, நான் எதுக்கு ஒன்றை கண்டுக்கணும், நீ எல்லாம் இதை வச்சுட்டு பிறவி பிறவி இரவு இறப்புன்னு சொல்லி போய்கிட்டே இரு, அவ்வளோதான். என்ன நீ கண்டுக்க மாட்டேங்கிற, நான் உன்னை கண்டுக்க போகிறதில்ல சொல்லி இந்த கண்டுக்காமையாக இருப்பது தான் களி அப்படின்னு சொன்னால், இந்த களியினுடைய விளக்கம் எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். அதுதான் களியிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம இது போன்ற சத்சங்கங்களிலே சேர வேண்டும், சத்சங்கங்களிலே இணைய வேண்டும் என்பதுதான். அலுவலகத்துக்கு போன உடனே தீபத்தை ஏற்றுறோம். தீபத்தை ஏற்றிட்டு ஒரு தீர்த்தத்தை எடுத்து வச்சு அந்த தீர்த்தத்தாலே நாம் புரோக்ஷித்து கொண்டு கடையையும் புரோக்ஷிக்க வேண்டும். நல்ல மஞ்சள் தண்ணி எடுத்துக்கிட்டோம், கடையை புரோக்ஷித்து விட்டு ஒரு நல்ல தூபங்கள் ஏற்ற வேண்டும். இல்லை முடிஞ்சால் பூஜை செய்யலாம், தூபங்கள் ஏற்ற வேண்டும். இந்த கல்லாப்பட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய பணங்கள் சேரும். ஆனால் ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு பணமும் ஆசீர்வதிக்கப்பட்டதா சபிக்கப்பட்டதான்னு நமக்கு தெரியுமா? நமக்கு ஒவ்வொரு விழுற ஒவ்வொரு பணமும் 10 ரூபாவோ 100 ரூபாவோ 2000 ரூபாவோ, 1000 ரூபான்னு சொல்ல முடியாது, 2000 ரூபாவோ 500 ரூபாவோ, ஏன்னா அப்படி விழும்போது அது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதானா நமக்கு தெரியாது. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கும் ஒரு புரோக்ஷணம். என்ன, ஓம் பூர் புவஸ்வக அப்படின்னு சொல்லி புரோக்ஷணம் பண்ணிட்டு தான் உள்ள கல்லாப்பட்டியில் வைக்கணும். அப்படி தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது எந்த காரணத்தினால எவன் கையிலிருந்து எப்படி வளர்ந்து வந்திருக்கிறதோ நமக்கு தெரியாது. எல்லாம் அச்சடித்த உடனே நம்ம கல்லாப்பட்டிக்கு வருது. எத்தனை பேரை சுற்றி அந்த நாணயம் வருதுன்னு சொல்லும்போது அது நாணயமானதா என்பது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்வது போல அங்கேயும் நாம் எல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் செய்யும்போது முக்கியமாக நம்முடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றவர்களுடன் நாம் நன்றாக பழக வேண்டும். அவர்களை துச்சமாக மதிக்கக்கூடாது. உழைப்பாளிகளுக்கு உண்டான அந்த ஊதியமும் அந்த சன்மானமும் அந்த மரியாதையும் சரியாக வழங்கப்பட வேண்டும். இதைத்தான் சைனாவில் கம்யூனிசம்னு சொல்லி பெரிய சித்தாந்தமாக இருக்குது. நம்ம சனாதன தர்மத்தில் இருக்காத சித்தாந்தம் எதுவுமே கிடையாது உலகத்தில். எல்லாமே சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. தான் தர்மம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் மகாபாரதத்திலே அந்த குருக்ஷேத்திர யுத்த போரிலே அர்ஜுனன் கூட களைத்து விடுவானாம் தன்னுடைய அந்த திருத்தேரிலே இருக்கின்ற அந்த குதிரைகளை பராமரிப்பதற்கு. இவன் போய் அந்த குதிரைகளெல்லாம் குளிப்பாட்டி அலங்காரம் செஞ்சு எல்லா வேலையும் பார்ப்பானா தேரில் இருக்கும் சாரதியான கண்ணன் சொன்னா, அப்போ அந்த குதிரைகளுக்கும் உண்டான மரியாதையை இவன் கொடுத்திருக்கிறான் என்றால் எப்பேற்பட்ட தர்மமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மீக தர்மமான சனாதனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்த மாதிரி அலுவலகத்திலையும் நம்ம இத்தனை தர்மங்களை கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் நமக்கு முழுமையாக செய்ய முடியுமா? 100% செஞ்சால் தான்பா சரி அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை இயக்க முடியாது. முடிந்த அளவு செய்ய வேண்டும்.
இப்போ அடியனுடைய முத அறிமுகப்படுத்தும் போது இவர் 1 மணி நேரம் பேசியிருப்பார், அதில் எத்தனை நிமிஷம் நமக்கு மனசில் நிற்கும்னு சொல்லி பெரியவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். என்ன இந்த 1 மணி நேரம் பேசுகிறது எல்லாமே நம்ம மனசில் நிறைஞ்சிருமான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அடியேனுக்கும் அப்படி கேட்டு நிறைஞ்சிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படின்னு கேட்டால் என்ன மிச்சம் மீதி நல்லது இருக்கோ அதை வைத்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது தான் யதார்த்தமான உண்மை. ஆன்மீக கல்வி, ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு கேட்டால் உலகத்தில் நமக்கு கிட்ட வேண்டிய பகுத்து அறிவு தான் ஆன்மீகம். இன்னைக்கு பகுத்தறிவை திசை மாற்றி விட்டுட்டாங்க நம்ம பாரத தேசத்தில். பகுத்தறிவுன்னா கடவுள் இல்லை, ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்லி திசை மாற்றி விட்டுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. கடவுள் இல்லை என்று சொல்பவன் கூட ஆன்மீகவாதி தான். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அடியனை எங்கே பார்த்தாலும் இவர் பெரிய ஆன்மீகவாதிப்பா அப்படின்னு என்ன அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, நம்மளை தனியாக ஒதுக்கிட்டாங்க போல, இனிமேல் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க போல, நம்மளை தனியாக சாமியார் ஆகிட்டாங்க, கிட்டத்தட்ட சாமியார் ஆகிட்டாங்க. இவன் எதோடையும் சேர மாட்டான்ப்பா, இவன் நம்மளோடலாம் விளையாட்டுக்கெல்லாம் வரமாட்டான், நம்மளோட சாப்பாடு சிட்டுண்டி சாலைக்கெல்லாம் வரமாட்டான் போல, இவன் தனியாக ஒதுக்கிட்டான் போல, ஆன்மீகவாதின்னு ஒதுக்கிட்டாங்க. அட பாவிகளா, நான் தான் ஆன்மீகவாதியா? அப்போ ஆன்மீகவாதி இல்லை என்றால் உயிரற்ற ஜடம் என்று பொருளாகிவிடும். ஆன்மாவே இல்லைன்னா ஆன்மா இடத்துல உயிரை போட்டு பேச சொல்லுங்க. ஆன்மா இருக்கிற இடத்துல உயிரை போட்டு அவனை இவன் உயிர் இல்லாதவன் அப்படின்னு பேச சொல்லுங்க. பேசுவானா? அது இப்படிப்பா, நான் உயிரோட தானே இருக்கேன், பதட்டமாயிருவான். ஆனால் ஆன்மான்னு சொல்லும்போது சர்வசாதாரணமாக இவன் ஆன்மீகவாதி, இவன் ஆன்மீகவாதி இல்லைன்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்களே. அப்போ இந்த பகுத்தறிவு கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டதே. ஆன்மீகவாதி என்ன, எல்லாருமே ஆன்மாவுடன் வாழ்கின்றவர்கள் தான். இந்த ஆன்மீகத்தில் முக்கியமாக 3 ஜாதி இருக்குது. 3 ஜாதி. என்னடா ஜாதின்னு சொல்கிறேன்? ஆன்மீகத்திலையும் ஜாதி இருக்குங்க. நம்ம பிறப்பில் மட்டும் கிடையாது, ஆன்மீகத்திலையும் ஜாதி இருக்குது. என்ன ஜாதின்னா, ஒருத்தர் ஐஸ்வர்யார்த்தி. ஐஸ்வர்யார்த்தின்னா பொண்ணு, பொருள், ஆடை, ஆபரணங்கள், அப்புறம் வீடு, வாசல், கல்யாணம், என்ன எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு மட்டும் பகவான் கிட்ட போகிறவன் ஐஸ்வர்யார்த்தி. ஐஸ்வர்யங்கள்லாம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யங்கள்லாம் யாராவது சொல்ல முடியுமா என்னன்னு சொல்லி? அடியேன் அப்பப்போ நான் அடியேன் பரிசீலனை செஞ்சுக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. என்ன ஐஸ்வர்யம் என்னன்னா, ஒரு மகான் ஒரு பேருந்து சாலையில் நின்றுட்டு இருந்தார். அந்த மகான்கிட்ட ஒருத்தர் போய் கேட்குறாரு, உங்கள் வீடு எங்கே இருக்குது, இல்லை உங்கள் ஆசிரமம் எங்கே இருக்குது, நீங்கள் வாழ்கிற இடம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர். இது பேருந்து சாலை, இது பேருந்து நிலையம், இங்கே எங்கேயா உன் வீடு இருக்கும், உங்கள் ஆசிரமம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. இதுதான்பா ஆசிரமம், இதுதான்பா வீடுங்கிறாரு. என்னையா புரியாத ஆளாக இருக்கேன், நான் ஏதாவது ஒரு நன்கொடை வழங்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஏன்பா இதுதான்பா என்னுடைய ஆசிரமம், இதுதான்பா என் வீடுன்னு கேட்குறாரு. புரியபடி சொல்லுப்பாண்ணா, என்னுடைய உடல் தான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய ஆசிரமம், நான் ஆசிரியத்திருக்கும். அப்படின்னா அந்த நான் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் உடலை குறிக்கவில்லை. நான் வாழுகின்ற வீடு நான் வேற, என்னுடைய வீடு வேற, நான் வேற, என்னுடைய உடல் வேற. இங்கே தான் ஆன்மீக பகுத்தறிவு ஆரம்பமாகிறது. அப்படின்னா அந்த மகான் சொல்றாரு, இதுதான்ப்பா நான் இருக்க போகின்ற இந்த ஜென்மம் முழுக்க இருக்க போகின்ற வீடு அப்படின்னு சொல்லும்போது, ஐஸ்வர்யம் என்னன்னா நல்ல கண்ணு தெரிஞ்சா, நல்ல வாய் பேச வந்தா, நல்ல நாக்கு சுவை இருந்தா, நல்ல காது கேட்டா, என்ன நல்ல ஸ்பரிசம் இருந்தா, சொரணை இருந்தா, கைகால்கள் சரியாக வேலை பார்த்தால் அதுதான் ஐஸ்வர்யம். அதுதான் ஐஸ்வர்யம். நம்ம காரு, பங்களா இது எல்லாமே இருந்து இது இல்லைன்னா என்னத்துக்கு ஐஸ்வர்யம்? இதுதான் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யமே வேணாம் என்று வெறுத்தவர்கள் கிடையாது, வேணாம் என்று அந்த ஐஸ்வர்யமான பகவானே பெருது ஐஸ்வர்யம், அவனே ஐஸ்வர்யம். ஏன்னா ஈஸ்வரியம்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம்னா பகவானால் வழங்கப்பட்ட சொத்து தான் ஐஸ்வர்யம், ஈஸ்வரியம். அந்த ஈஸ்வரனையே அடையக்கூடிய அந்த முயற்சியில் இருப்பவர்களுக்கு அவனே ஐஸ்வர்யம் என்பது போல அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஆசைப்படுபவர்களும் இருக்கிறார்கள் என்பது போல ஐஸ்வர்யார்த்தினா பொதுவாக இந்த உலக இன்பங்களுக்காக ஆசைப்படுபவர்களை சொல்லுவார்கள் ஐஸ்வர்யார்த்தின்னு சொல்லி. அப்படின்னா இது ஒரு ஜாதியாக இருக்கா இந்த பக்தியிலேயே, ஆன்மீகத்திலேயே ஐஸ்வர்யார்த்தி. ஏன்னா நம்ம தர்மத்தின்படி ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு தர்மத்தின்படி ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுக்கிட்டா இருக்கோம். எந்நேரமும் பார்த்தேன்னா அடியேனே இந்த
சிறு கைபேசியை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நோண்டிக்கிட்டே இருக்கேன் எங்கே போனாலும். இது ஒரு வியாதி ஆகி போச்சு. நான் என்ன செய்கிறது? என்ன, எவனாவது கூப்பிட்டுருப்பானோ, எவனாவது செய்தி அனுப்பிச்சிருப்பானோ, இல்லை கேட்ட கேள்விக்கு எவனாவது பதில் அனுப்பிச்சிருப்பானோ, இல்லை என்னோட சண்டை போகிறதுக்கு வாதம் செய்கிறதுக்கு எவனாவது வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி எல்லாம் தேட வேண்டி இருக்குதுல்ல. என்ன, வியாபாரத்தில் அந்த தொகை வங்கியில் சேர்ந்துருச்சா அதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இது ஒரு ஐஸ்வர்யமாக இன்னைக்கு உழந்துட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது, ஐஸ்வர்யங்கள் வந்து இந்த கண், காது, மூக்கு, வாய், செவி, அப்புறம் நம்ம உடல் அப்படின்னு சொல்லும்போது கை, கரணங்கள் எல்லாம் சொல்லும்போது இது எல்லாமே தான் முதல் ஐஸ்வர்யங்கள். இதற்கு அடுத்தாற் போலே வருவதுதான் எந்திரங்களும் அந்த கருவிகளும் அந்த நாம் உபயோகப்படுகின்ற எல்லா விஷயங்களும். இது பெருகி கிடக்கின்றன ஐஸ்வர்யங்கள். இன்னைக்கு சித்த நரஹரி குருவோ இல்லை அதற்கு முன்னால் இருந்த மகான்களோ இருக்கும்போது இத்தனை இடையூறுகள் கிடையாது, இத்தனை கருவிகள் கிடையாது. நினைத்த மாத்திரத்திலேயே பகவானை அனுபவிக்கக்கூடிய சத்சங்கங்களிலே இணையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. நினைச்சா ஒரு பஜனைக்கு போகலாம், நினைச்சா ஒரு கோயிலுக்கு போகலாம். இன்னைக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போகணும்னாலே வந்து நேரம் இருக்கா? என்ன, அடியேன் நேற்று நடந்த சம்பவம். அலுவலகம் வேலை முடிஞ்சிருச்சு, 9 மணி ஆயிடுச்சு, 9:15 மணி ஆயிடுச்சு. மனதில் சங்கல்பம், இன்னைக்கு எப்படியாவது வந்து சொக்கேஸ்வரனும் சொக்கியையும் பார்க்க வேண்டும் என்று நேற்று நினைப்பு. என்ன, இப்படி நினைக்கும் போது பதட்டம் அடைஞ்சு, என்னடா திருவிழா முடிஞ்சிருக்குமே, கவனம் பூரா இங்கே தான், திருவிழா முடிஞ்சிருக்குமே. அப்போ சொக்கனும் சொக்கியும் வந்து கிளம்பி குதிரை வாகனத்துலையும் அந்த திருத்தேர்லையும் வந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்களே, பவனி வந்து முடிஞ்சிருக்குமே, இந்த சிந்தனையிலேயே இருந்தேன். கடையை பூட்டிட்டு, என்ன அலுவலகத்தில் பூட்டிட்டு நேராக கிளம்பி அந்த வைகை ஆற்று பாலத்தில் வந்து வண்டியை வச்சுக்கிட்டேன்னா உள்ள ஆட்கள் விட மாட்டாங்க, தெரியும் எனக்கு. அங்கே வச்சுட்டு ஓடி வந்து அந்த முக்கில் வந்து பார்க்குறேன், தெரிஞ்ச ஒருத்தர் நிற்கிறாரு. நம்மளுடைய அலுவலகத்தில் நடனகோபால் நாயகி சுவாமிகள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவர். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வணக்கம் சாமின்னு சொன்ன உடனே, என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சாமியை பார்த்தீங்களான்னு கேட்டேன். சாமி போயிருச்சுங்கன்னு கையை காட்டுறாரு. என்னடா அது, சாமியை பார்க்க வந்தால் சாமி கிளம்பி போயிட்டு இருக்குன்னா பின்னால் ஓட்டம் பிடிச்சேன் பாருங்க, ஒரு ஓட்டம். என்ன, அப்படி ஒரு ஓட்டம் பிடிச்சேன், துரத்த வேண்டியிருக்கு. அது ஒரு இடத்துல நிற்கிறாரு பகவான், போகிறாரு குதிரை வாகனத்தில், துரத்தி ஓட்டம் பிடிச்சி முன்னாடி நின்று தரிசனம் பண்ணேன். இது என்ன அர்த்தம்? இதுதான் அந்த ஆர்த்தின்னு சொல்லுவாங்க, அந்த ஆவல், அந்த ஏக்கம். இந்த ஏக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு காட்சி அளிக்கிறான் பகவான். என்ன, அந்த ஏக்கம் இருந்தாலே போதும், அதிலேயே பாவம் தொலைஞ்சிடும்னு சொல்றாங்க. அந்த ஏக்கம் பார்க்க முடியலையே. நான் அடியேன் நேற்று பார்த்தது ஒரு பெரிய ஒரு அதிசயம் தான். என்ன, போகிறதுக்குள்ளே நின்று உடனே வண்டியில் இப்படி போயிடலாமா, இல்லை வண்டியில் வேணாம் ஓடி போயிடுவோம். காலையில் ஓட்டப்பயிற்சி செய்கிற பழக்கம் அடியேனுக்கு இருக்குது. காலையில் ஓட்டப்பயிற்சி பண்ணும்போதெல்லாம் என்ன தெரியுமா அடியேன் நினைப்பேன், நம் கை கால்கள் நாம் இருக்கும் வரை பகவானுக்கு தொண்டு செய்வதற்காக நன்றாக இருக்க வேண்டும். வேற எதுக்கும் கிடையாது. என்ன, வேற எதுக்கும் கிடையாது. பகவானுடைய திருமலை யாத்திரை போகும்போது, திருமலையிலே படியேறும்போது கைகால்கள் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது, என்ன, திருமலை ஏறும்போது கைகால்களிலே நாம் இட வேண்டும்னு சொல்லும்போது, அதுபோல தொண்டு செய்வதற்கு கைகால்கள் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக ஓட்டப்பயிற்சி, அதற்காக உடற்பயிற்சி. அடியனுடைய நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, வேடிக்கையாக இருக்கும். இந்த பந்து இருக்குல்ல, இந்த பந்தை வைத்து விளையாடுவதிலேயே நாட்டம். அதை விளையாடுறதுக்கு 1/2 மணி நேரம் செலவு பண்ணிவிட்டு 1 மணி நேரம் உட்காந்து அரட்டடிப்பான். 1 மணி நேரம் உட்காந்து அரட்டடிப்பான். எதுவுமே உருப்படியான விஷயங்கள் கிடையாது. ஏதாவது ஒரு 2 இருக்கலாம், ஆனால் எல்லாமே அரட்டை தான். எதுவுமே பகவானை பற்றின சிந்தனை கிடையாது, எதுவுமே யோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வீணான நேரங்களை செலவு அடக்கக்கூடிய நம்ம முயற்சிகள் எல்லாமே. அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓட்டப்பயிற்சி பண்ணும்போது கூட அடியேன் காதிலே வந்து ஏதாவது ஒரு நல்ல கருவியை மாட்டிக்கொண்டு, இந்த கருவியை செலுத்தி கொண்டு என்ன ஒரு உபன்யாசத்தை கேட்டு முடித்து விடுவேன். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த ஓட்டப்பயிற்சியில் கூட சத்சங்கம் என்ன விட்டுறதில்ல. அப்போ கூட ஏதாவது ஒரு சொற்பொழிவு காதில் கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகளோ, இல்லை துஷ்யந்த் ஸ்ரீதரோ, இல்லை நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர் வெங்கடேஷோ, இல்லை அடியேனுடைய சொற்பொழிவை கூட கேட்பேன். எப்படி, அடியேனுடைய சொற்பொழிவை கூட காதில் கேட்டுக்கிட்டு சரியாக தான் பேசியிருக்கேனா என்ன அப்படின்னு நம்ம பரிசித்து பார்த்துக்கிட்டே போகிறது. இப்படி எல்லாம் அனுபவிக்கிறது அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். இதுதான் அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். எந்த அளவுக்கு நாம் பகவானுடன் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் புடினிம் பிசினிம் சல்னிம் ஹோங்கும் நடனகோபால் தியான் சொன்னகோன்னு சொல்லி நம்மளுடைய நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு சொல்லும்போது, எந்த அளவுக்கு நாம் எல்லாமே இந்த பயிற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அவங்களுடைய சக்திக்கு செய்யலாம்ங்கிறது தான் அடியனுடைய விண்ணப்பம். அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இது போன்ற அலுவலகங்களிலே நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மம், இதுவும் ஆன்மீகம்தான்.
கடைபிடித்து விட்டு ஒவ்வொரு விஷயங்களும் நாம் காண்கின்றவற்றில் அனைத்திலுமே பகவானை காண வேண்டும். சாத்தியமா? நம்ம என்ன பிரகலாதனா? என்ன நம்ம என்ன திரௌபதியா? என்ன துகில் எறியும் போது கண்ணனை என்ன கையை விட்டுட்டு அழைக்கிற அளவுக்கு என்ன சரணாகதி நமக்கு என்ன சாத்தியமா? என்ன சாத்தியம் இல்லை. அப்படின்னா எப்படி சாத்தியமாகும்? சொல்கிறேன், கேட்டுக்குங்க. எல்லாரையும் பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? நமஸ்காரம், வணக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரை வணங்குகிறோம்? அந்த சரீரத்தையா வணங்குகிறோம்? கிடையாது. அப்போ எதை வணங்குகிறோம்? அந்த சட்டையை வணங்குகிறோமா? இல்லை அவற்றை இருக்கிற அந்த சட்டப்பையில் இருக்கிற பணத்தையா வணங்குகிறோம்? கிடையாது. எதை வணங்குகிறோம்? அவனுக்குள் இருக்கின்ற அந்த ஆத்மாவுக்குள்ளே உரைகின்ற அந்த அந்தராத்மாவாக இருக்கின்ற அந்த ஹரியை, அந்த கண்ணனை, அந்த பகவானை, நாராயணனை நாம் நமஸ்காரம் என்று வணங்குகிறோம். அப்படின்னா நம்ம வெளியில் போய் யாரை கும்பிட்டாலும், கையெடுத்து கும்பிட்டாலும், நம்ம அவனுக்குள்ள இருக்கிற அந்த அந்தராத்மாவை நாம் வணங்குகிறோம். அது இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனுஷன், இல்லைன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இதுவும் நாம் எல்லாம் உணர வேண்டும். இது நாம் எல்லாம் உணர்வது மட்டும் கிடையாது, மற்றவர்களும் உணரும் வண்ணம் இதை பரப்ப வேண்டும். அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது இன்னொரு விஷயமும் சொன்னார். நாம் எல்லாம் என்னென்ன பருகுகிறோமோ அதையெல்லாம் பகிர்கிறோம். இன்றைக்கி ஒரு சிற்றுண்டி சாலையில் போய் ஒரு நல்ல உணவை சாப்பிட்டோம், இல்லை நல்ல ஒரு பானத்தை பருகணும் அப்படின்னு சொன்னால் அதை 4 பேர்கிட்ட சொல்கிறோமா இல்லையா? ஐயா இந்த ஹோட்டலுக்கு போப்பா, மசால் தோசை அருமையாக இருக்கும், என்ன ஊர் ஊரா சொல்லுவான், என்ன ஊர் ஊரா இதை பற்றி சொல்லுவான். அங்கே போய் அந்த காஃபி சாப்பிட்டேன்ப்பா, பா தேனா இனிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா தம்பட்டம் அடிப்பான். சரிப்பா, இங்கே போய் சத்சங்கம் கேட்டோம்ல, இதில் இத்தனை நல்ல விஷயங்கள் சொல்கிறார் இவர், இதை பற்றி 4 விஷயம் சொல்லுவோமே, சொல்கிறோமா? கிடையாது. நம்ம எல்லாம் மதம் மாறணுங்க. என்ன நம்மெல்லாம் மதம் மாறணும். என்ன மதம் மாறணும்? மதம் மாறுவோமா? நம்ம மதம் மாற முடியுமா? மாறணும்னு சொல்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? மதம்னு சொல்கிறதே தவறுங்க. மதம்ங்கிற வார்த்தையே தவறான வார்த்தை. அது என்ன தெரியுமா? அதாவது காம மோக மத மாத்சரிய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதம் அது என்ன மதம்? செருக்கு, திமிரு, கர்வம், ஆணவம், அழிவுக்குண்டான பாதை, அதான் மதம். அந்த மதம்ங்கிற வார்த்தையே சரியான வார்த்தை கிடையாது. மதம் என்றுதான் சொல்ல வேண்டும். தானா கிடையாது, தானா. நல்லா புரிஞ்சுக்குங்க. மதம் என்கிறது சரியான வார்த்தை. மதாச்சாரியர்கள் என்று தான் சொல்வார்கள். என்ன சர்வைஸ்ய பூர்வைஸ் ஆச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம்னு சொல்லுவாங்க. அந்த வெங்கடேசனுக்கு மங்களம் பாடும்போது என்ன மதாச்சாரிய புரோகமை, மதாச்சாரியர் என்றால் வழி நடத்துகின்ற பாதை என்ற அர்த்தம். அதான் மதம். நமதெல்லாம் சனாதன மதம் கிடையாது. இந்த வார்த்தையை கூட நாம் தவறவிட்டு விட்டோம். இந்த அர்த்தத்தை கூட தவறவிட்டு விட்டோம். எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ பெரியோர்கள் கூட மதம்னு சொன்னாலே ஒதுக்குற அளவுக்கு இன்றைக்கி நம்ம கீழே தள்ளிட்டோம். அதை அந்த ரயில்வே ட்ராக்னு சொல்லுவாங்க, என்ன அந்த புகைவண்டி பாதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு பாதையில் வண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த வண்டியில் போகும்போது நமக்கு தெரியும், அந்த பாதையில் லேசாக ஒரு இடத்துல அந்த வழி மாறுவாங்க. அந்த வழியை, அந்த பாலத்தை திருப்பி விடுவாங்க. அப்படி திருப்பும்போது அந்த திருப்பி விட்டால் தான் நம்ம சேர வேண்டிய அந்த ஊருக்கு போய் சேருவோம். தவறி நேராக போயிருச்சுன்னா ராமேஸ்வரத்துக்கு போகிற வண்டி சென்னைக்கு போய் தொலைஞ்சிரும். என்ன அந்த வழி தவறுனதுன்னா எங்கேயோ போய் நம்ம சேர்ந்துருவோம். அப்படி எங்கேயோ போய் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாற்றத்தினாலே, இந்த மத மாற்றத்தினாலே என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மதம்ங்கிற வார்த்தையை நம்ம வேற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போ என்ன ஆகும்? தவறான விஷயங்களில், தவறான செய்திகளில் நமக்கு கிடச்சி இதில் உண்டான ஆர்வம் குறைந்து போகிறது. இப்போ இந்த மதம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடியேன்னு சொல்லலை, 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னைக்கோ ஒரு தடவை பண்ண சொற்பொழிவிலேருந்து ஒரு நிமிஷம் அந்த காணொலியை எடுத்து நம்ம நண்பர் அதில் போட்டுட்டார், இந்த வாட்ஸ்அப்பில் போட்டார், அந்த குரூப்பில் போட்டார். இப்போ அதுக்கு முன்னாடி சொன்னதை இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ஏன்பா நீ என்னப்பா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஐயோ, நான் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீ எப்போ ஆரம்பிக்க போகிற? நீ ஆரம்பித்தா நான் முடிச்சிருவேன், நான் சொல்கிறத நிப்பாட்டிடுவேன். சொல்கிறது சரிதானே? நீங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கிறனால அடியேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நான் கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன்ல.
இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அடியேன் ஒன்றும் பெரிய புத்திசாலியோ, பெரிய ஒரு யோகம் உள்ளவனோ, இல்லை பெரிய ஒரு தியானம் செய்தவனோ, என்ன ஆற்றல் மிக்கவனோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு உலக அதிசயத்திலேயே பெரிய அதிசயம் அடியேன் ஆன்மீக சொற்பொழி ஆற்றுவது தான். இன்னைக்கு உலக அதிசயங்களையே பெரிய அதிசயம் என்னன்னா அடியேன் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவது தான். ஏன்னா என்ன தகுதி இருக்கு இந்த வியாசபீடத்திலே அடியேன் அமர்வதற்கு? எல்லா குறும்புகளையும் எல்லா சேஷ்டைகளையும் செய்தவன் தான் அப்படின்னு சொல்லும்போது செய்கின்றவன் தானு சொல்லலாம். என்ன இத்தனை அனுஷ்டானங்கள், இத்தனை இதையெல்லாம் கடைபிடித்து கொண்டு வர வேண்டும் என்றால் எத்தனை கடினமாக இருக்கிறது. ஆனால் செய்ய வேண்டும் என்ற அந்த சங்கல்பம் பிறந்து பகவான் நம்மை செய்ய வைக்கிறான். நாம செய்யல, அவன் செய்ய வைக்கிறான். அவனுக்குண்டான பாத்திரமாக நாம் மாறுகிறோமா? என்ன அவனுக்குண்டான பாத்திரம். பாத்திரம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம விளக்குற பாத்திரம் கிடையாது. நம்ம மனசு கூட ஒரு பாத்திரம் தான், நாமளே ஒரு பாத்திரம் தான். நாம எல்லாம் சத் பாத்திரம் ஆகிறோமா? சத் பாத்திரம் ஆகிறோமா என்பதை கேள்வியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த தர்மம், இந்த சனாதன தர்மம் ஜெயத்தை நோக்கி நம்ம எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறது. தர்ம, அர்த்த, காம, மோட்ச என்ற 4 புருஷார்த்தங்களுக்குள்ளே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா தர்ம, அர்த்த, காம, மோட்சம்னா என்ன? இதை பற்றி விசாரம் பண்ணியிருக்கோமா? தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நமக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். என்ன? அர்த்த காம. அர்த்தம்னா என்ன? சம்பாதிக்கிறது. காமன்னா அனுபவிக்கிறது. பணம் சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும். பணம் சம்பாதிக்கணும், ஊராக சுற்றணும், ஊராக ஓடணும், சினிமா கோட்டைகளுக்கு போகணும், படத்தை பார்க்கணும், விளையாடணும், என்ன எல்லா கேளிக்கைகள். அதுக்கே நேரம் பத்தலை. இன்னைக்கு 24 மணி நேரம் நமக்கு பத்துதா? என்ன ஒரு திரைப்படம் பார்த்துக்கிட்டு அதுவும் 2 திரைப்படம் வந்துச்சுன்னா அதில் அடிச்சுக்கிட்டு இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா? திரைப்படத்தை பார்க்குறது கூட விடுங்க, அந்த திரைப்படம் வருவதற்கு முன்னால் வருகின்ற அந்த விளம்பரங்களை பார்த்து அதுக்கப்புறம் வருகின்ற விமர்சனங்களை பார்த்து நேரம் போயிடுதுப்பா. 24 மணி நேரமும். என்ன இன்னைக்கு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு புரோகிதருடைய வீட்டுக்கு போனேன். என்ன புரோகிதருடைய வீட்டு ரொம்ப மங்களமான வீடு. ஏன்னா நமக்கு வீட்டுக்கு வந்து எல்லா நற்காரியங்களும் செய்கிறவருன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் இந்த படத்துக்கு போகிறதா அந்த படத்துக்கு போகிறதான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு வாங்கணும், இல்லை அதுக்கு தான் வாங்கணும்னு சொல்லி. என்னையா இது? அவங்க வீட்டுக்குள்ளேயும் இப்படி நுழைஞ்சிருச்சே. இதுதான் கலி, எங்கெங்க புகுது பாருங்க. அப்படின்னு சொல்லும்போது அத்தனை விஷயங்கள் சுற்றி இருக்கும்போது நாம் நம்மை வடிகட்டி கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆன்மீக கல்வி, இந்த ஆன்மீக அறிவு, இந்த ஞானம் நமக்கு கிட்ட வேண்டும் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது இவரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் இவருக்கு ஒரு சமாதி எழுப்பி இருக்கிறோம். ஏன் இவரையும் நாம் எல்லாம் சேர்ந்து அந்த கிரியைகளை செய்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? என்ன காரணம் அப்படின்னா இவர் ஒரு சத் பாத்திரம். இவர் உடலில் இருக்கின்றது எந்ததும் கழிவும் கிடையாது. நரம்பு, நாடி, அந்த சதை எல்லாமே புனிதமாக்கப்பட்டது, எல்லாமே ஜோதிமயமானது என்பதால் இவரை எரிக்க மாட்டோம், இவரை எரிக்கக்கூடாது. இவருக்கு சமாதி கட்டி நாம் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு எவனாவது ஒருத்தன் அப்படி பண்ணுவானா? சத்தியமாக யோசிச்சு பாருங்க. நமக்கு எவனாவது ஒருத்தன் இப்படி பண்ணுவானா? பிடிச்சி தூக்கி போட்டு எரிடா அப்படின்வாங்க. அப்படின்னா யார் மதிக்கப்படுகிறார்கள் என்றால் ஆன்மீகவாதிகள். கோவில் கட்டி போற்றப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள். இதுதான் அன்றாட வாழ்வில் ஆன்மீக நாமும் கடைபிடிச்சோம்னா நமக்கு அந்த பாக்கியத்துக்கு வேணா பகவானை அடைகிறதுக்கு உண்டான வழி நமக்கு கிட்டும். அவ்வளோதான். அப்படின்னு சொல்லும்போது யாரை வழிபடுகிறோம்? கோடான கோடி பணம் சேர்த்தவர்கள், அரண்மனை கட்டி ஆண்டவர்கள், என்ன எல்லா வித்தைகளையும் கற்று அப்படியே வெற்றியாளராக அந்த படை தளபதிகளாக இருந்தவர்கள். அவர்கள் எல்லாமே வணங்கப்படுகிறார்களா என்றால் கிடையாது. யார் வணங்கப்படுகிறார்கள்? அடியேன் சொல்லுவேன், எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, என்ன எத்தனையோ புகழ் பெற்றவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு நற்காரியம்னு இறங்கணும்னா எல்லாரும் நமக்கு ஒரு அனுசரணையாக வந்துடுறாங்க. அப்படின்னா அந்த கோடி சம்பாதித்தவர்களும் புகழ் பெற்றவர்களும் இந்த சத்காரியம் நடக்கும்போது கூட வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களும் இதுக்குண்டான அந்த ஒரு பாத்திரமாக ஆகிவிடுறாங்கன்னா அவங்க சம்பாதிச்சதுக்கெல்லாம் இதுதான் வழி, இதுதான் நற்கதி அடைகிறதுக்கு உண்டான வழி என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ராவண சம்மாரத்தை பற்றி பேசுவாங்க. ராவணன் சம்மாரம் ஆகும்போது ராமன் கொன்றானா இல்லை ராவணன் வீழ்ந்தானா அப்படின்னு கேட்டால் ராவணன் விழுந்துட்டான். எதுக்கு விழுந்திருக்கான்? ராமனுடைய குணத்துக்கு விழுந்திருக்கிறான்,
ராமனுடைய அம்புக்கெல்லாம் விழல அவன். ராமனுடைய குணத்துக்கு அவன் அற்று போயிருக்கிறான் ராவணன். என்ன காரணம்னா, பொண்டாட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு வந்து இத்தனை காலம் அடைச்சி வச்சு கொடுமை பண்ணி, என்ன இத்தனை தூது வந்தும் அதையெல்லாம் திரஸ்காரம் செய்து தன் தம்பியான விபீஷணன் அறிவுறுத்தியும் அதையும் சட்டை செய்யாமல் கேட்காமல் விட்டு இத்தனை செய்தும் என்னை விட்டு வைத்திருக்கிறானே, இன்று போய் நாளை வா என்று சொல்கிறானே, அப்படி என்றால் இவன் தான் சாட்சாத் பரபிரம்மம் தெய்வம் என்று தோற்று போயிருக்கிறான் ராவணன். அப்படின்னா அது மிகையாகாது. அப்படின்னு சொல்லும்போது குணத்தால் தெய்வம் வெளிப்படுத்துகிறான் அவனுடைய குணத்தை. நிர்ஹேதுக கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்ஹேதுக கடாட்சம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகேதுக கடாட்சம்னா ஒன்று கொடுத்தாதான் இன்னும் ஒன்று கிடைக்கும். என்ன, ஒன்று கொடுத்தாதான் இன்னும் ஒன்று கிடைக்கும். நிர்ஹேதுகன்னா எதையுமே கொடுக்காம ஒன்று கிடைக்கிறதுன்னா இலவசம். அதுதான் இலவசம், அதுதான் நமக்கு பரவசம். அது என்ன அர்த்தம்? பகவானுடைய கடாட்சம் தான். நம்ம எதுவுமே செய்யலை, அவன் நம்மளை கடாட்சிக்கிறான். நம்ம தயார் நிலையில் ஆனால் மட்டும் போதும் அவன் நம்மளை வழி நடத்துகிறான், நம்மளை ஏற்றி விடுகிறான் என்பது போல இன்றைய வாழ்வு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்முடைய தர்மத்தில் இன்றைக்கி இருக்கிற பெரிய சவால் நமக்கு முன்னால் நிற்கிறது என்னென்னா, நம்முடைய இலக்கு எதை கொண்டு நாம் வாழப்போகிறோம் என்பது தான் பெரிய சவால். இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நிறைய நமக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக இந்த பகுத்தறிவு பற்றிய விஷயத்தை பேசும்போது இந்த ஆத்மா எது என்று நாம் கண்டுபிடிப்பதே பெரிய ஒரு சோதனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆண்டவன் இருக்கானா இல்லையா அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆத்மா இருக்கிறதா இல்லையா என்பது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பகுத்தறிவை மேலான மக்கள் அனைவருமே இல்லங்களில் இருக்கின்ற குடும்பத்தார்களிடம் போய் சேர்க்க வேண்டும். நம்ம மகன் மகள், என்ன அப்பா அம்மா மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் சரி, இதை பரப்புங்க, இதை பிரச்சாரம் செய்யுங்க. அடியேன் பிரச்சாரம் சொல்லும்போது, நீ பேசுவப்பா, உனக்கு வாய் திறமை இருக்குது, வாய் கொழுப்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் போய் நீ பேசிக்கிட்டே இருப்ப, நான் அப்படி பேச முடியுமான்னு ஒரு நண்பர் கேட்டான் என்கிட்ட. அடியேன் கேட்டேன் அவன்கிட்ட திருப்பி, இந்த பாரு, எல்லாரும் ஹோட்டல் நடத்த முடியாது. ஹோட்டல் நடத்துகிறவன் ஹோட்டல் நடத்துவான். வீட்டில் இல்லத்தரசி சாப்பாடு போட்டுட்டு தானே இருக்கா? எல்லாரும் ஹோட்டல் நடத்துமான்னு வீட்டில் சாப்பிடாமையா இருக்க? நீ உன் இல்லத்தரசி சாப்பாடு போடுற, சமைக்கிற, எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுபோல் உன் இல்லத்திலையாச்சும் நீ பேச பழகு அப்படின்னு சொன்னேன். இப்படி நம்ம எல்லாருக்கும் சொற்பொழிவாட்டுறதுக்கு உண்டானி மேடையை கட்டி அங்கே போய் உட்காந்து 100 பேருக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குறைந்தபட்சம் பிரச்சாரம் செய்கிறோமா? குறைந்தபட்சம் இந்த ஆன்மீக கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் நமக்கு சுற்றத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம புகட்டுறோமா என்ற கேள்வியை ஒவ்வொருத்தரும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய கர்த்தவியம்னா கடமை. இது நம்முடைய கடமை. இது செஞ்சாதான் இந்த அன்றாட வாழ்விலே ஆன்மீகம் திளைக்கும், ஆன்மீகம் மிளிரும், பொலிவு பெறும் என்பது உண்மை. அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் முரணா நடந்துக்கிட்டு இருக்கு. முரணான்னா நாமே சில விஷயங்கள் முரணா ஏற்றுக்கிட்டு இருக்கோம். எப்படி மதம்னு சொன்னேன், அதுபோல் நிறைய விஷயங்கள் முரணா நடந்துக்கிட்டு இருக்கு. நாஸ்திகர்களே அவங்களுக்கு தெரியாமல் ஆன்மீகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுறாங்க. எப்படி தெரியுமா? இன்றைக்கி இந்த சாதி கொடுமைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த சாதி கொடுமையில் என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகணும்ப்பா, அதான்ப்பா நீதி, அதான் சமூகத்திலே இருக்க பெரிய நீதின்னு சொல்கிறான். வாஸ்தவம் தான். அவன் உபயோகம் பண்ணுற வார்த்தை என்னன்னு தெரியுமா? எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னான். அப்போ அரவணைன்னா என்ன அர்த்தம்? அரவணைன்னா என்ன அர்த்தம்? குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று சொல்லி தொண்டரடி பொடியாழ்வார் கேட்டிருக்காரு. ஸ்ரீரங்கநாதனை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு? அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அரவணைனா என்ன? அரவணைனா பாம்பு படுக்கங்க, பாம்பு படுக்க. அரவுனா பாம்பு. அது யாரை அணைச்சிக்கிட்டு இருக்குன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணனை அணைத்து கொண்டு முதலாவது சேவகனாக சேஷனாக ஆதிசேஷனாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த அரவணை. அப்போ எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகணும்னா யாரு கையில் அந்த பொறுப்பை விடணும்னா பகவான் நாராயணன் ஹரி கையில் விடணும். அதை விட்டவர் தான் நம்ம சித்த நரஹரி குரு. அந்த விட்டதைத்தான் நாம் இன்னைக்கு அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதான் அரவணை. இந்த அரவணைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நாராயணன் வந்துடுறான்ல.
புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாரும் அப்போ தான் பாதுகாப்பாக இருப்பாங்களாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு எவன் ஏது முகம் ஜாடி எதுவுமே தெரியக்கூடாது, எல்லாம் கலந்துடணுமா. என்ன கலந்தாலும் இன்னொன்று உருவாகும், ஹைப்ரிட் அப்படின்றவான். நீங்கள் என்ன கலந்தாலும் இன்னொன்று புதுசாக உருவாங்க. அது 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 படி இருந்தால் நன்மை, அதான் சேமம், அதான் சேவகம், அதான் சரியான விஷயம். பாதுகாப்புன்னு என்ன அர்த்தங்க? இன்னொரு வார்த்தை, இந்த காப்புன்னு சொல்லலாம். அது நமக்கு சேவிங்னு சொல்லுவாங்க. காப்புன்னு இன்றைக்கி காவலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, காக்குறாங்க, நம்மளெல்லாம் காக்குறாங்க, காவலர்கள் சொல்லலாம். அது என்ன பாதுகாப்பு? அது என்ன பாதுகாப்பு அப்படின்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இதில் பாதுன்னா பாதங்க, பாத காப்பு. எது நம்மை காக்கிறது என்றால் பகவானுடைய திருவடியான அந்த பாதம் நம்மை காக்கிறது. அதுதான் பாதுகாப்பு. அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் இதான். நம்ம எல்லாம் சர்வசாதாரணமாக உபயோகம் பண்ண வார்த்தையில் ஹரியை பார்க்குறோம், நாராயணனை பார்க்குறோம். அதுதான் அவருடைய திருவடி, சேவி திருக்காப்புன்னு சொல்லி பல்லாண்டு வர்றோம். அதுதான் அந்த திருவடி தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல. அந்த பாதுகாப்பில் பகவானை பார்க்குறோமா இல்லையா, நமக்கு அவன்தான் பாதுகாப்பு. அவனுடைய திருவடி தான் நம்மை காக்கும், வேறு எந்த கதியும் கிடையாது. என்ன அப்படி போல் இந்த ஆன்மீக கல்வியை நமக்கென்று கடல் அளவு, கடலை விட பெரிதாக நமக்கென்று வைத்துக்கொண்டு அந்த வங்கிகளிலே சேகரிக்கும் அந்த சொத்துக்களையும் நகைகளையும் பணத்தையும் எப்படி வைத்திருக்கிறோமோ அதுபோல இந்த சனாதன தர்மத்திலே இருக்கின்ற இத்தனவு கல்விகளும் இருக்கின்றன. இதிகாச புராணங்கள், உபனிஷத்துக்கள், ஆழ்வார் ஸ்ரீ சூக்திகள் அப்படின்னு சொல்லி இத்தனை பொக்கிஷங்கள் இருக்கின்றதே. இதில் ஏதாவது ஒரு துளிய பருகுனா கூட நமக்கு அமுதம். அது அமிர்தம். அது அமிர்தம். அமிர்தம்னா என்னன்னு தெரியுமா? அமிர்தம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இதிகாசங்களை கேட்கும்போது இந்த ராவணன், ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு இவங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா முயற்சி பண்ணியிருக்காங்க? இவங்கெல்லாம் ஆன்மீகவாதிகளுங்க, தவறாக நினைக்காதீங்க. இவங்கெல்லாம் ஆன்மீகவாதிகள் தான். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், என்ன அப்புறம் சிசுபாலன், தந்தவத்ரன் எல்லாருமே அசுரர்கள்னு ஒரு வரிசையில் வந்தாலுமே இவங்களுக்கெல்லாம் ஆன்மாவை பற்றி தெரியும். ஆன்மாவை பற்றி தெரியாமல்ல, இவங்கள்லாம் ஐஸ்வர்யார்த்திகள், உலக விஷயங்களை விரும்பி தவம் செய்து வரம் பெற்றவர்கள் இவர்கள் எல்லாமே. இவங்கெல்லாம் எதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்கன்னா, எதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க தெரியுமா? இரவாமைக்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இரவாமைக்கு, இறக்கவே கூடாது. இதே உடலோட, இதே இளமையோட நான் கோடிக்கணக்கான ஆண்டாண்டு ஊடிக்காலம் வரை அப்படியே இருக்க வேண்டும் என்று தவம் வாங்கிட்டு கோட்டையை விட்டுட்டாங்க. கடைசியில் யார்கிட்ட? ஹரிகிட்ட, பகவான்கிட்ட. என்ன பிறவாமைக்கு ஆசைப்பட்டிருந்தால் நடந்திருக்கும். அதை விட்டுவிட்டு இரவாமைக்கு கொள்ளைத்தனமா, என்ன அந்த மாதிரி கள்ளத்தனமாக ஆசைப்பட்டதுனாலே மாண்டு போனார்கள் அவர்கள் எல்லாமே. இது இரவாமைக்கும் பிறவாமைக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையாலே நாம் எதற்கு ஆசைப்பட வேண்டும் என்ற அந்த நியதி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் இந்த ஐஸ்வர்யார்த்தி என்று சொல்லப்படுகிறவர்கள். நாம் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும் என்று மட்டும் ஆசைப்படுவர்கள். மற்றொருவர் இந்த ஆன்மீகத்தில் சாதியை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யார்த்தியை மட்டும் சொல்லிட்டு இத்தனை விஷயங்கள் அடியில் சுற்றி வந்திருக்கேன் பாருங்க. ஏன்னா இப்போ சொல்ல போவது கைவல்யார்த்தி. அப்படின்னா ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை மட்டுமே நினைத்து கொண்டு அவர்களும் தர்மவான்கள் தான், அவர்களும் தர்மப்படி தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்களை மட்டும் ஜீவ இம்சை செய்ய மாட்டார்கள், சாதுவாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் கைவல்யார்த்தி. அப்படின்னு சொன்னால் பகவானை உணர்ந்தவர்கள் அல்ல. ஆத்மா இருக்கிறது, ஜென்மா இருக்கிறது, பாப புண்ணியம் இருக்கிறது என்று உணர்ந்தவர்கள் கைவல்யார்த்திகள். அவர்கள் யாருன்னா பெரும்பாலும் இந்த புத்த மதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர்கள் இன்னைக்கு இருக்கிற புத்த மதம்னு கிடையாது. புத்தர் ஏதோ ஒரு யுகத்திலிருந்தே இருக்கிறார். அப்படின்னா புத்தர் கூட ஸ்ரீமன் நாராயணனுடைய ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த அவதாரம் எடுத்திருக்கார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம கேள்விப்படுற இந்த 80 அடி சிலை, 100 அடி சிலை இருக்கிற கௌதம புத்தரை பற்றி நான் பேசலை, அடியேன் பேசுறது புத்தர்னு சொல்லி அந்தந்த யுகத்தில் இருந்திருக்காங்க. அவங்க அந்த அவதாரம் ஏன் எடுக்கப்பட்டது என்றால் அசுரர்களை எல்லாம் சரி கட்டுவதற்காக. எப்படி பகவான் திருப்பார்கடல் கடையும் போது மோகினி அவதாரம் எடுத்தாரோ, அந்த மோகினி யாருக்காக எடுத்த அவதாரம்? அசுரர்களுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம். அவர்களை கவர்ந்து அவர்களை பின்னால் இழுத்து கொண்டு சென்று அமுதத்தை தேவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த நற்செயலை செய்வதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். அப்போ மோகினிக்கு பின்னால் நாம போனால் நாமளும் அசுரர்கள் ஆயிடுவோம்.
நல்லா புரிஞ்சுக்கணும். மோகினிக்கு பின்னால் நாமளும் போனால் நம்மளும் அசுரர்கள் ஆயிடுவோம். அவங்க மட்டும் பின்னால் போனால் அது சரியாக வந்துடும், நம்ம அமிர்தத்தை குடிக்கலான்னு சொல்லுவது போல அந்த புராண இதிகாச கதை அது. அப்படின்னு சொல்லும்போது இந்த புத்தரெல்லாம் வந்து ஆத்மாவை உணர்த்தியவர்கள், அவ்வளோதான். அவங்க சொன்னபடி இன்னைக்கு இருக்காங்களா? அவர் ஜீவ ஹிம்சை கூடவே கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு பண்ணுறது பூரா மனுஷனை தவிர எல்லாத்தையும் திங்கிறான். மனுஷனை தவிர எல்லாத்தையும் திங்கிறான். அது தின்னதுனாலேயோ என்னவோ ஒரு 2 வருஷமாக ஒரு கிருமி வந்து நம்மளை பாடுபடுத்திருச்சா இல்லையா? என்ன அதெல்லாம் நடந்தது தானே. அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்கன்னா தெரியல. அதெல்லாம் வந்து யார் யார் கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிற அந்த 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 மதாச்சாரியர்களே அதெல்லாம் ஜீவ ஹிம்சை செய்யாமல் இருக்காங்களான்னு சொன்னால் போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய இடங்களில் அவங்களே கூட நிறைய எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம். அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ஜைனத்துலேயும் இருக்காங்க ஆத்மாவை உணர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாமே கடவுள் யார் என்று சொல்வதில்லை. இந்த ஜைனம், சமணம், அப்புறம் புத்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளை வணங்குவவர்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி மாறிட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் வெங்கடாஜலபதி கோயிலுக்கும் போகிறாங்க, சரஸ்வதியையும் கும்பிட்றாங்க, முருகனையும் கும்பிட்றாங்க, எல்லாத்தையும் கும்பிட்றாங்க. அது வேறு விஷயம். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இவர்களெல்லாம் கைவல்யார்த்திகள், வெறும் ஆத்மாவை மட்டும் உணர்ந்தவர்கள். அதிலே நிறைய சக்தி கிடைக்குங்க. நம்ம இந்த யோகம்லாம் சொல்கிறோம், தியானம்னு சொல்கிறோம், மந்திர பிரயோகம்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ண நிறைய சித்தி ஆகும். இதெல்லாம் உண்மை. நீங்கள் தினம் வந்து சந்தியாவந்தனம் செய்யும்போது சரியான முறையிலே சந்தியாவந்தனம் செய்து காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் நமக்கும் சித்தி உண்டாகிறது, நமக்கும் பல சக்திகள் கிடைக்கின்றன, நமக்கும் பல ஆற்றல்கள் பிழைக்கின்றன. இந்த ஆற்றலெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம பகவானை அறிவதற்குண்டான வழியை தேடுகிறோமா என்பதுதான் கேள்வி. அப்படி தேடினா உருப்படியாக இருப்போம். ஏன்னா வேறு மாதிரி ஆற்றலை உபயோகம் பண்ணக்கூடாது, அது வந்து சரி கிடையாது. ஏன்னா இந்த காயத்ரி மந்திரத்திலே சொல்லப்படுகின்ற பிரயோகிக்கப்படுகின்ற முக்கியமான செய்தி என்னவென்றால், பகவானை உணர்த்துவதற்காக எனக்கு அருள்வாயாக, தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை தியானம் செய்வதற்காக எனக்கு நீ வழி நடத்து, என்னை வழி நடத்து என்பதுதான் இந்த காயத்ரி மந்திரத்தோட பிரார்த்தனை. இன்னைக்கு பூரா வீதியாக ஓதிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அது பிரம்ம ஸ்லோகம், அது ஒரு ரகசியமாக இருக்க வேண்டிய அந்த பிரம்மோபதேசம். அது என்ன, ஒவ்வொரு சின்ன குழந்தைகளுக்கு 7 வயசு 11 வயசுக்குள்ளே அந்த பூணூல் அணிகிற அந்த விழா நடத்துகிறோம். நம்ம உபநயனம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த உபநயனம் செய்யும்போது அந்த புரோகிதர் என்ன பண்ணுவார், ஒரு சால்வையை எடுத்து போர்த்திக்கிட்டு அந்த பையனுக்கு உபதேசம் பண்ண வைப்பார். அவங்க அப்பாவை குருவாக்கி அந்த அப்பா மூலமாக இந்த காயத்ரி மந்திரோபதேசம் நடக்கிற அந்த சுப வேளை அது. அப்படி சொல்லும்போது அது ஏன் அதை போத்திக்கணும்பா அப்படின்னா, அது ரகசியம் என்பதை காண்பிப்பதற்காக காயத்ரி மந்திரம் யார் யார் ஜபிக்க வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் ஜபிக்க வேண்டும் என்பது இருந்த விதி இன்னைக்கு மாறிடுச்சது. இன்னைக்கு எல்லாமே வந்து மலிவாயிருச்சு. அப்படின்னு சொல்லும்போது காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்றாலே, நாம் அதற்குண்டான யோக்கியதை அடைய வேண்டும் என்றாலே சந்தியாவந்தனம் செய்தால்தான் ஜபமே யோக்கியதை ஆகும், ஜபமே சித்தி ஆகும். அப்படின்னு சொல்லும்போது சந்தியாவந்தனத்தையும் விட முடியாது. சந்தியாவந்தனம் பண்ணும்போதே நமக்கு நிறைய யோகம் இருக்கிறது, பிராணாயாமம் இருக்கிறது, புரோக்ஷணம் இருக்கிறது, தீர்த்தம் நாமெல்லாம் சுவீகரிக்கிறோம். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக என்று சொல்லி தீர்த்தத்தை சுவீகிக்கிறோம். இந்த தீர்த்தம் சுவீகரிக்கிறோம்ல, இதில் எத்தனை நன்மைகள் இருக்கிறது தெரியுமா? நம்ம இன்னைக்கு வந்து ஒவ்வொரு காரியம், எந்த காரியம்னாலும் சரி, சுப காரியம்னாலும் சரி, புண்ணிய காரியம்னாலும் சரி, புண்ணிய காரியம்னா தவறாக நினைக்கக்கூடாது. புண்ணிய காரியம்னா முன்னோர்களுக்கு செய்யப்படுகின்ற காரியம் தான் புண்ணிய காரியம். ஏன்னா சுபம் புண்ணியம்னு 2 விதமாக பிரிச்சிருக்கோம். நம்ம 2மே மங்களம் தான், 2மே நமக்கு நன்மை வாய்க்கக்கூடிய விஷயம் தான். அப்படின்னு சொல்லுவோம். எந்த விஷயமானாலும் இந்த அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமன்னு 3 தடவை நம்ம இந்த தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறோம் பாருங்களா. அந்த ஸ்வீகரணம் செஞ்சாலே நிறைய பாவங்கள் போயிடும், நிறைய தோஷங்கள் விலகிடும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எந்த ஒரு வேளையிலையும் நாம் ஒரு சௌச்சாலைன்னு சொல்லுவாங்க. சௌச்சாலைன்னா நம்ம மலஜலம் கழிக்கிற இடம். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து உள்ளே போயிட்டு வரும்போது முக்கியமாக இந்த பூணூல் அணிந்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் காதில் சுழற்றி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது புண்ணியசான ஒரு இடம். ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிருதயம்னா என்ன தெரியுமா? ஹிருதயத்தில் தான் பகவான் ஹரி இருக்கிறான். நமக்கு ஹிருதயத்துக்குள்ளே, அந்த ஹிருதய கமலத்துக்குள்ளே தான் ஆத்மா உரைகிறது. இதெல்லாம் ஆன்மீக அறிவியல், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஹிருதய குகைக்குள்ளே தான் ஆத்மா உரைகிறான். அந்த ஹிருதய குகைக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்குள்ளே தான் அந்தர்யாமியாக ஹரி இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அந்த ஹிருதய கமலம், அதான் ஹிருதய கமலம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஹிருதயக்குள்ளே ஹரி இருக்கிறதுனால அந்த ஹிருதயத்தில் தான் இந்த பூணூல் முடி இருக்குல்ல,
இந்த முடியை வச்சுக்கணும். இந்த பூணூல் முடி வந்து எப்போவுமே ஹிருதயத்துக்கு நேராக தான் இருக்கணும். முன்னாடி பின்னாடி சொறிகிறதுக்கெல்லாம் கிடையாது. இந்த பூணூலுங்கிறது ஒரு பவித்திரமானது, புண்ணியமானது, உபவீதம்னு சொல்லுவாங்க. இதை ஹிருதயத்துக்கு பக்கத்தில் தான் வச்சுக்கணும். அப்படி நம்ம சௌச்சாலை செல்லும்போது இந்த காதில் சுழட்டி வச்சுக்கிட்டு தான் போகணுங்கிறது விதி. ஏன் காதில் சுழட்டிக்கிறோம்? ஏன் நம்ம ஹோமம் செய்யும் போதோ இல்லை புண்ணியகாரியம் செய்யும் போதோ நம்ம ஏதாவது மூக்கு தொட்டு பிராணாயாமம் பண்ணால் காதை தொட்டு இப்படி பண்ணிக்கிறோம்? ஓம் பூர் புவஸ்வரோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறோம். ஏன் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சூப்பர், அருமையான இது. கங்கா தீர்த்தம் பிரவாகம் எடுக்கின்றது இந்த வலது காதினிலே என்பது நம்முடைய புராண வரலாறு. பகீரத பிரயத்தனம் செய்த அந்த பகீரதன் கங்கையை வானிலிருந்து அழைத்து வரும்போது சிவபெருமான் ஜடாவில் முடிந்து கொண்டு பிறகு வெளியிட்ட அந்த கங்கை பெருக்கி வெள்ளமாக ஓடி அந்த ஜன்னு மகரிஷி என்ற ஆசிரமத்தை அடித்து கொண்டு போகும்போது, ஜன்னு மகரிஷி யாரா என் ஆசிரமத்தை அடிச்சுட்டு போகிறதுன்னு சொல்லி காதில் விட்டுக்கிட்டாராம் கங்கையை. அப்புறம் இந்த வலது காலில் அப்படியே பகீரதனுடைய பிரார்த்தனையின் பேரில் வலது காலில் இருந்து கங்கையை எடுத்து விட்டிருக்கிறார் அந்த ஜன்னு மகரிஷி. அவருடைய அந்த வரலாற்றின் காரணமாக இந்த வலது காதிலே கங்கை எப்போதுமே பெருக்கெடுத்து ஓடுகிறது என்ற அந்த காரணத்தினாலே தான் நாம் வலது கையை அந்த வலது காலையை வைத்து கொண்டு மறுபடியும் அந்த கர்மத்தை நாம் செய்கிறோம். எப்போ பார்த்தாலுமே அசுத்தி ஆயிடுச்சா காதை தொட்டுட்டு அப்புறம் சங்கல்பம், அப்புறம் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வோம். ஆகையால் இந்த கங்காதேவி காதிலே இருந்து வெளிப்படுகிறாள் என்பது இது ஒரு புராண வரலாறு. அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த புனிதமான இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் எல்லாமே ஆச்சமனம்னு செஞ்சாலே அந்த தீர்த்தத்தை நாம் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாயன்னு 3 தடவை குடித்தாலே தோஷங்கள் விலகிடும் என்பதில் சாஸ்திர விதி. இது எல்லாமே இதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்கிறோமா? அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் சித்தி பெறும். அப்படிலாம் செஞ்சோம்னா எப்போ பார்த்தாலும் இந்த அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய கடைபிடிக்கணும். இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. பரத்வாஜ ரிஷி ராமாயண காலத்தில் இருந்த ரிஷி. அவர் எல்லா பரத சத்ருக்கள் எல்லாமே அவங்கெல்லாம் ஆசிரமத்துக்கு வர்றாங்க. நிறைய ஜனங்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட சிஷ்யர்களோடு வர்றாங்க, ஏகப்பட்ட ஜனங்களோடு வர்றாங்க. ராமன் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆசிரமத்தில் பானையெல்லாம் காலியாக இருக்கான், ஒன்றுமே இல்லையா, சமைக்கிறதுக்கு உண்டான அந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லையா, பண்ட பாத்திரங்கள்லாம் காலியாக கிடக்கு, காய்கறிகள் இல்லை, கனிகள் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது? அப்படியே பரத்வாஜ ரிஷி அப்படியே தியானிச்சாராம். தியானிச்சுட்டு அச்சுதாய நமக அப்படின்னு சொன்னாராம். அந்த இருக்க வேண்டிய பண்டங்கள் எல்லாம் வந்துருச்சான். அனந்தாய நமகன்னா காய்கறிகள் எல்லாம் வந்துருச்சான். கோவிந்தாய நமகன்னா சமையலாளிகள் எல்லாம் வந்துட்டாங்களாம். இந்த அச்சுதாய அனந்தாய கோவிந்தாயன் இந்த 3 ஆச்சமனம் செய்ததிலேயே அந்த ஆசிரமத்தில் எல்லா சமையல்களும் நடைபெற ஆரம்பித்து விட்டனவாம் என்று ராமாயணத்திலிருந்து ஒரு குறிப்பு. அவருடைய தவத்துக்கு எல்லாமே நடந்துச்சு, நம்முடைய தவத்துக்கு நமக்கு ஒரு பாபமாவது போகாதா என்பது போலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஆசமனத்துக்கு உண்டான அன்றாட வாழ்வில் ஆன்மீக செயல், நாம் செய்ய வேண்டிய செயல். இதெல்லாம் செய்கிறோமா? உணவு சாப்பிடும் போதும் நம்மலாம் உணவு சாப்பிடும் போதும் இந்த அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆச்சமனியம் நிச்சயம் செய்ய வேண்டும். தீர்த்தத்துக்குண்டான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய சித்த நரஹரி குருஜி சித்தி பெற்ற நாளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பௌர்ணமி திதி பிரதமை திதின்னு சொன்னாங்க. பிரதமை திதி அன்னைக்கு தான் சித்த நரஹரி குருஜி சித்தி அடைஞ்சிருக்காருன்னா மோட்சம் அடைந்திருக்கிறார், முக்தி பெற்ற நாள் அப்படின்னு சொல்லும்போது இவர் யார், இவர் எந்த வகையில் எந்த சாதியில் வருவார்? ஐஸ்வர்யார்த்தின்னு சொன்னேன், கைவல்யார்த்தின்னு சொன்னேன். இவர் யாருன்னா இவர் பகவத் லாபார்த்தி, மோட்சத்தை அடையக்கூடிய நிலையை பெற்றவர்கள், மோட்ச பிரதானன் உடையவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் தான் மோட்ச லாபார்த்தி, பகவத் லாபார்த்தின்னு சொல்லி இந்த சனாதன தர்மத்திலே பக்தியிலே ஆன்மீகத்திலேயும் இத்தனை பிரிவு இருக்குது. ஐஸ்வர்யார்த்திங்கிறோம் அப்புறம் ஆத்மாவை மட்டும் உணர்ந்தவர்களை கைவல்யார்த்தி, இந்த கேவலம்னு சொல்லுவாங்க. கேவலம் அர்த்தம் கைவல்யார்த்தி. மோட்ச லாபார்த்தி பகவத் லாபார்த்தி தான் உயர்ந்த நிலை. அந்த மோட்சத்துக்குண்டான அந்த பாதையில் சென்றவர்கள், பாதையை வகுத்தவர்கள் என்றும் சொல்லலாம். அதுலேயும் அவர்களெல்லாம் நாம் தியானிப்பதே பெரிய பாக்கியம். அவர்களெல்லாம் இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள். இங்கே இத்தனை ஜனங்களுடன் கூடி நாம் எல்லாம் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால்
இதுதான் நாம் அவரை தொடரக்கூடிய சந்தர்ப்பம். நாமும் மோட்சமடைவதற்குண்டான அந்த அடையக்கூடிய வழிக்கு எது தடையாக இருக்காதோ அதை நீ கொடுக்க வேண்டும்னு சொல்லி வேண்டுனா அது உத்தமமான வேண்டுதல். இந்த பரிகாரங்கள்ங்கிறது ஒரு தடவை செய்கிறது, செஞ்சுட்டு மறந்துடலாமா? முக்கியமாக இன்னொன்று மறந்துட்டேன். அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு சொல்லுவது இந்த ஜாதகத்தை முக்கியமாக எடுத்துக்கணும். எப்படிங்க இந்த ஜாதகத்தை நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க? எப்படி இது வயசில் நீ இது நடக்கும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க? அடியனுக்கு நடக்குதுங்க, நடந்திருக்குங்க. இந்த பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக வருவாங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேர் நீ ஊரு பூரா பேசப்படுவ ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு, கணிச்சிருக்காரு. ரிஷிகளுக்கு நன்றி, நம்முடைய ரிஷிகளுக்கு நன்றி. அன்றாட வாழ்வில் ஜாதக குறிப்பு இல்லாமல் எவனுமே கிடையாது. இதில் எதுவுமே விடுபடாது. சித்திலையும் பகவான் இருக்கிறான், அச்சித்திலையும் பகவான் இருக்கிறான். சித்தன்னா ஆத்மா, அச்சித்தன்னா ஞானமற்ற ஜடப்பொருள். பண்ணியிருக்கான் பகவான் நாராயணன். அவன் பிரகலாதனுக்குள்ளே உறைந்திருக்கிறான். என்ன, ஹிரண்யகசிபுவான அந்த அசுரனுக்குள்ளேயும் ஒரு ஜம்ப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவன் ஜம்ப் பண்ணி எந்த தூண சொல்லிடுவானோ அந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனுடைய வாக்கு தவறிவிடும் அல்லவா. அவன் மாலோலனாக இருந்திருக்கிறான். மகாலோலனா லோல் படுறதுலே பெரிய லோல் பட்டு இருக்கிறான் அவன். அடியேன் அனைவருடைய உத்தரவையும் கேட்டுக்கொண்டு ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.